दे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद, जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर नम पार्वती पदे हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सावला साधमल की जय, ब्रह्मश्री सुंदर कुमार स्वामी की जय, श्री सद्गुरु महाराज की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश सुखशौनक भीष्मदाल्पान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். எதற்குமே நாம் யாருக்குமே நம்ம அடிமைகள் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எதுக்குமே அடிமைகள் கிடையாது. இப்போது உறவினர்களால் அடியன் உறவினர்களால் உறவாடப்பட்டேன். ஆனால் உறவுகளுக்கு நான் அடிமையானது கிடையாது. எந்த உறவுகளுக்கும் நான் அடிமையானது கிடையாது. இருக்கிற ஃபேக்டை சொல்கிறேன், அவ்வளோதான். இருக்கிற விஷயத்தை சொல்கிறேன், அவ்வளோதான். எல்லா உறவுகளோடும் உறவாடுவேன். ஆனால் எந்த உறவுகளுக்கும் அடிமையானது கிடையாது. அதே மாதிரி எல்லா சத் சங்கத்துக்கும் போவேன். இஸ்கானு எல்லாமே போவேன். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா எல்லாமே போவேன். ராமநாமம் எல்லாத்துக்கும் போவேன். ஆனால் எதுலேயுமே எல்லா சத் சங்கத்திலும் இருப்பேன். ஆனால் எதுக்கும் அடிமையாக மாட்டேன். அது ஏன்னா ஆரம்பத்தில் நான் பயின்றது மெடிடேஷன் ஃபுல்லாக தியானம் சமாதி நிலைக்கெல்லாம் போய் அநாகத சக்கரம் வரைக்கும் குண்டலினி சக்தி ஏற்றி எல்லாம் பண்ண ஒரு டைமில் பண்ணோம் அதெல்லாம். ஆனால் அந்த தியானத்தினுடைய நோக்கம் என்னென்னா பக்தி தான் அப்படின்னு புரிஞ்சுட்ட பிறகு தான் பக்தி மார்க்கத்துக்கு திரும்பினேன். அதனால் இப்போ கூட சில பேருக்குள்ள வாக்குவாதம் பண்ணால், இப்போ வீட்டில் கூட பிரச்சனை நடந்ததுன்னா வாக்குவாதம் பண்ணாங்கன்னா ஒரு சமயம் வரைக்கும் வாக்குவாதம் பண்ணும். அது சண்டை முத்துற மாதிரி இருந்தால் அது பிறகு பகவான் என்ன பண்ணுறான், நம்ம மைண்டை திருப்பிட்டு அவர் சொல்கிறது எதுவுமே காதல் விழலை, வேறு ஒரு நிலையில் போயிடுறோம் நம்ம. அது என்னன்னே தெரில. அது எவ்வளோ நிலைமை. அப்புறமா பார்த்தா கொஞ்சம் நேரம் பார்த்தா மனசு அப்படியே சாந்தி ஆகிடுது. அவங்க சொல்கிறது எதுவுமே காதல் விழும்போது நம்ம மௌனமாகிடுறோம். அந்த நிலை இது தியானத்தில் பயிற்சி பண்ண நிலை இது. அதாவது என்னென்னா, ஒரு கவனத்தில் நம்ம மனசை திருப்போம். அதாவது வேறு ஒரு விஷயத்தில் அந்த விஷயம் நம்மளை ஆசையை தூண்டும், இல்லை கோபத்தை தூண்டும். அதுக்கு நம்ம அடிமையாக்க பார்க்கும் அந்த எண்ணமானது. உடனே அடுத்த நிமிஷம் அது வேறொரு பக்கம் அது திசை திருப்போம். அந்த திசை திருப்புவேன். இது என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அது திசை திருப்பி பகவத் விஷயத்துலையோ வேறு ஏதோ விஷயத்துலையோ ஒரு, ஏன்னா மெடிடேஷன்லாம் அப்போலாம் ஜோதி தான் தியானம் பண்ணுவாங்க. அப்போ வேறு விஷயத்தில் அப்படி திருப்பும்போது அதில் கான்சன்ட்ரேட் போவோம். இது பாட்டு எண்ணங்கள் வரும், தாக்கும். ஆனால் அதில் பாதிக்கப்பட மாட்டேன். ஏன்னா என்னுடைய சிந்தனை வேறு ஒரு விஷயத்தில் இருக்குது. இந்த ஒரு கையாளுற விதமானது இது மெடிடேஷன் பழக்கம் பண்ணவங்களுக்கு ஈஸியாக புரியும். இது ஈஸியாக இதை கையாள முடியும். ஆனால் ஒரு நாள் மெடிடேஷனில் வரல இது. நான் வருஷக்கணக்காக மெடிடேஷன் பண்ணேன். அப்போது இப்படி திசையை திருப்பிட்ட உடனே அவங்க சொல்கிறது எதுவுமே காதில் விழாது. சண்டை போட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் நேரம் வாக்குவாதம் பண்ணேன். அடுத்த நிமிஷத்தில் என் மனசு மாறி போச்சு. மனசு மாறி வேறு திசை திருப்பியாச்சு. அது பிறகு அவங்க சொல்கிறதெல்லாம் நான் மௌனமாக கேட்டுன்னு இருப்பேன். ஏன் கேட்குறேன்னா, நான் கேட்கலை. மௌனமாக தான் இந்த இடத்துல தான் இருக்கிறேன். ஆனால் நான் கேட்கலை. என்னுடைய சிந்தனை வேறு இடத்துல இருக்குது. இப்போது ஸ்ரீ அண்ணா கூட அழகாக சொல்லுவார் இல்லையா, கிருஷ்ணனை திட்டும்போது யசோதை எங்கேயோ பார்த்துன்னு போனான், யாரையோ திட்டுறாங்கன்னு நினச்சின்னு இருப்பானோ அப்படின்னு சொல்லுவான். சும்மா அது சிம்பிளாக சொன்னார். அது பெரிய வித்தை. அது பெரிய வித்தை. அந்த பெரிய வித்தையை பகவானே குருவாக இருந்து சொல்லி கொடுத்த வித்தை அது. அதே சமயத்தில் சொல்லுவாங்க,
மலச்சிக்கல் இருந்தால் மனச்சிக்கல் உண்டாகணும். ஒரு டைமில் மலச்சிக்கல்னால் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அவருக்கு அப்போ ஒரு குரு எனக்கு கிடைச்சதுனால இன்றைக்கி வரைக்கும் மலச்சிக்கல் கிடையாது. இனிமேல் எனக்கு மலச்சிக்கல் உண்டாகாது. அப்படியேப்பட்ட ஒரு வித்தியை சொல்லி கொடுத்தார். மலச்சிக்கல் இல்லைனாவே மனச்சிக்கல் கிடையாது, உடலில் நோய்கள் கிடையாது. மெயினாக பார்த்தா உடலில் நோய்கள் தாக்குறது என்னென்னா மலச்சிக்கல்னால தான். மலம் கட்டி போய் சூடாகி உடம்புல உஷ்ணம் ஏறி அதனால தான் பல விதமான முட்டிக்கால் தட்டுது, சரியாக நடக்க முடியல, சுறுசுறுப்பு இல்லாமல் மந்த புத்தி உண்டாகுது. இதெல்லாம் மலச்சிக்கல்னால் உண்டாகுது. மலச்சிக்கல்னால் மந்தம் சோம்பல், எதையும் செய்ய முடியாமல் ஒரு இயலாமை, அப்புறம் கொழுப்பு எரியுது. இதெல்லாம் மலச்சிக்கல். அப்பப்போ மலத்தை கழிச்சிட்டோம்னா கரெக்டாக. ஏன்னா ஒரு நடிகர் கூட சொல்கிறாரு, சாப்பாடு மட்டும் 3 வேளை சாப்பிட்றோம், மலத்தை கழிக்கிறது மட்டும் என்னென்னா ஒரு வேளை மலம் கழிக்கிறது நியாயமா? அப்போ மலத்தையும் நம்ம ரெண்டு வேளையாவது கழிக்கணும் மலம் அப்படின்னு சொல்லுவார். அது மலம் கழிக்கிறதுன்றது நான் இது எப்படி இது அசுத்தமாச்சு, இது எப்படி பேசலான்னு, இதுதான் முக்கியமே. இந்த ப்ராப்ளத்தினால்தான் நிறைய பேருக்கு நோய்கள் உண்டாகிறதுக்கு காரணமே. கேஸ் ஃபார்ம் ஆகுது உடம்புல, நிறைய ப்ராப்ளம். அப்போ இந்த மலச்சிக்கல் என்னடா அதுனா, ரொம்ப நாள் கஷ்டப்பட்ட இது கூட இதுக்கும் அப்போ ஒரு குரு ஒரு வித்தியை சொல்லி கொடுத்த உடனே மலச்சிக்கல் இப்போ இது வரைக்கும் வரதில்லை. இனிமேல் எனக்கு வராது, இனிமேல் எனக்கு மலச்சிக்கல் வராது. அப்படியேப்பட்ட வித்தியை சொல்லி கொடுத்தாரு குருநாதர். சொல்கிறேன். அப்போது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எல்லா சத்சங்கத்திலும் போவேன், ஆனால் எதுக்கும் அடிமையாக மாட்டேன். ஆனால் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிப்பேன். எல்லாமே எனக்கு வேணும், எல்லா சத்சங்கம். ஆனால் எல்லா சத்சங்கத்துக்கும் போவேன், எல்லாரோடும் கலந்துவேன், எல்லாரோட பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன். அதே மாதிரி எல்லா உறவுகளும் இருப்பேன். ஆனால் எந்த உறவுகளிலும் போய் மாட்டிக்க மாட்டேன். யாருக்கும் அடிமையாக மாட்டேன், எந்த உறவுகளுக்கும் அடிமையாக மாட்டேன். அது மனைவி குழந்தைகளாக இருந்தால் கூட சரி. ஏன்னா ஆரம்பத்தில் அடியன் மெடிடேஷன் பண்ணேன், மெடிடேஷனில் தான் இருந்தேன். அதே மாதிரி கோபப்படுவேன், ஆனால் கோபத்துக்கு அடிமையானது கிடையாது. அதே மாதிரி காமத்து அப்படி தான், அதுக்கு அடிமையானது கிடையாது. ஒரு பெண்ணால் ஏமாற்றப்பட்டேன், ஆனால் அந்த பெண்ணுக்கு நான் அடிமையானது கிடையாது. எந்த பெண்ணுக்குமே நான் அடிமையானது கிடையாது. பெண்ணால் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி ஆனால் எந்த பெண்ணுக்கு நான் அடிமையானது கிடையாது, அடிமையாக மாட்டேன். அது என் சுபாவம். எந்த பெண்ணுக்குமே நான் அடிமையாக மாட்டேன். பெண்ணால் ஏமாற்றப்பட்டிருக்கேன், ஆனால் அடிமை. பெண்ணால் ஏமாற்றப்பட்டேன்னா அப்படியே வெக்ஸ் ஆகிடுவாங்க, அப்படிலாம் கிடையாது. நான் அடிமையாக மாட்டேன். அதே மாதிரி பணத்தினால் மோசம் பண்ணப்பட்டேன், பண விஷயத்தில் நான் ஏமாற்றப்பட்டேன், நிறைய பணத்தெல்லாம் இழந்தேன். ஆனால் நான் பணத்துக்கு அடிமையானது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னடா இப்படி சொல்கிறேன்னு, என்னுடைய பெருமையை நான் சொல்கிறதுக்காக சொல்ல பெருமை. சரி ஒரு விதத்தில் அப்படியே கூட இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் அது பெருமைன்னு கூட நினைக்கிறவங்க நினைக்கட்டும், அதை பற்றி இல்லை. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. எதுக்குமே நம்ம அடிமையாகக்கூடாது. ஆனால் எல்லாத்தோடு தான் இருக்கணும், ஆனால் எதுக்கும் அடிமையாகக்கூடாது. இந்த வித்தை இதை நான் மெடிடேஷனில் கற்றுக்கிறது. அதுக்கப்புறம் பகவான் நாமா சொல்கிறேன். ஆனால் மகான்களுக்கு நான் அடிமை. இப்போ பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி, கிருஷ்ண பிரேமி அண்ணா, இப்போ மகான்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வார்த்தைகளுக்கு நான் அடிமை. அவர்களுக்கு நான் என்றைக்குமே அடிமை. மகான்களுக்கு நான் என்றைக்குமே அடிமை. மகான்களுக்கு தாசன் அடியன். நிச்சயமாக மகான்களுக்கு நான் என்றைக்குமே அடிமை. பகவானுக்கு அடிமை தான். பகவான் நம்ம எல்லாருமே அடிமை தான், பகவானுக்கு அடிமை. அப்போது சத்சங்கம் எனக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கிருஷ்ண பக்தி, ராம் பக்தி, இப்போ நினச்சா கூட கிருஷ்ண பாகவதம் என்னால் படித்து அனுபவிக்க முடியும்னு சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். நம்ம நினச்சாலாம் பாகவதம் படிச்சுட்டு முடியுமா, நம்ம நினச்சாலாம் பக்தி உண்டாயிடுமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படிலாம் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மற்றவங்களுக்கு எப்படியோ தெரில, ஆனால் அப்படி தான் சொல்லியிருக்கு சாஸ்திரமும். ஆனால் பகவானுடைய கிருபையினால் இன்றைக்கி நான் பாகவதம் படித்தா கூட என் கண்ணில் கண்ணீர் வரும். காரணம்னா நான் எனக்கு அடைஞ்ச குரு அப்படிப்பட்ட குரு, எனக்கு சொல்லிக் கொடுத்த வித்தை அப்படிப்பட்ட வித்தை. அதனால் 25 வருஷமாக நான் மெடிடேஷன் கிளாஸ் விட்டு அப்போ பக்தி மார்க்கத்துக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் சத்சங்கம் இல்லாமல் தான் இருக்கிறேன். ஆனால் தனிமையில் தான் இருக்கிறேன். ஆனாலும் கிருஷ்ண பக்தி இன்றைக்கி பாகவதம் படித்தாலும் என்னால் ருசித்து அனுபவிக்க முடியும். இன்றைக்கி ராமாயணம் படித்தாலும் என் கண்ணில் கண்ணீர் வந்துடும். ராம குணங்களில் ரமிக்க முடியும். அது எப்படி முடியும்? இந்த காமம் குரோதமும் நம்ம செருப்பில் உள்ள தூசி மாதிரி. நம்ம நினச்சா அந்த தூசி அப்படி உதறி விடுற மாதிரி உதறி விட்டு போயினே இருக்கணும்.
அது நம்மளை அடிமைப்படுத்தக்கூடாது. அதெல்லாம் நமக்கு தான் அடிமையாக இருக்கணும், அந்த காம குரோதங்கள்லாம். அப்போ அவைகளை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். இந்த ஒரு விஷயம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ எதுக்கு தான் பாகவதம் படிச்சது? அப்போ எதுக்கு தான் நம்ம ராமாயணம் படிக்கிறோம்? எதுக்கு தான் பகவத்கீதை படிக்கிறோம்? எதுக்கு தான் மகான்களை ஆசிரிக்கிறோம்? எதுக்கு தான் இவ்வளோ உபன்யாசங்களை கேட்குறோம்? பாகவத ராமாயண உபன்யாசங்கள் எதுக்கு தான் கேட்குறோம்? அப்போ இந்த அளவுக்கு கூட பக்குவம் இல்லைன்னா அப்போ எதுக்கு தான் அப்போ நம்ம அதெல்லாம் கேட்குறது? யோசிச்சு பாருங்கள். எந்த உறவுகளும் சரி, எந்த உறவுகள் பற்றுதலும் சரி, எந்த பெண்ணாசையோ இல்லை பணத்தாசையோ எல்லாமே காலில் இருக்கிற தூசு இல்லை, காலில் செருப்பில் இருக்கிற தூசுக்கு சமானம் அப்படி நினச்சி உதறி விட்டு போய் நேரணும். அப்படி நினச்சோம்னா கண்டிப்பாக நாம் மேலே வர முடியும். ஆனால் அதை தூக்கி அப்போ காலில் கிடக்கிற செருப்பு கூட கிடையாது, செருப்பில் உள்ள தூசை நீ தலைமையில் வச்சிங்கன்னா அந்த காமம் தான் முக்கியம், அந்த பெண்ணாசை தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், பணத்தாசை தான் முக்கியம் அப்படி நீ தலைமையில் தூக்கி வச்சுன்னா அது உன்னாடி தலைமையில் ஏறி உக்காஞ்சின்னு தலைமையில் நீ வச்சுக்கிறல தூக்கி தலைமையில் ஏறி உக்காஞ்சின்னு உன்னை அடிமைப்படுத்தும். நான் கூட சொல்கிறேன், பண விஷயத்தில் கொஸ்டினேட்டுன்னு ஒரு இது இருந்தது தெரியுமா? அதில் 30,000 கட்டணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் ஏமாந்தேன், கொஸ்டினேட்டில் போய் ஏமாந்தேன். அதுபோல் சில விஷயங்கள்லாம் போய் சில பிஸ்னஸில் போய் பிளாஸ்டிக் மிஷின் போட்டு பிஸ்னஸ் போட்டு 50,000. அப்போ 50,000 25 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 பெரிய விஷயம். அப்படிலாம் நான் பணத்தினால் ஏமாற்றப்பட்டேன், மக்களால் ஏமாற்றப்பட்டேன். சில என் கூட வேலை செய்த மக்கள் இருக்காங்களே அவங்களால் ஏமாற்றப்பட்டேன். ஆனால் நான் பணத்துக்கு அடிமையானது கிடையாது. அதே மாதிரி பெண்ணால் ஏமாற்றப்பட்டேன், ஆனால் பெண்ணுக்கு அடிமையானது கிடையாது. ஏன்னா நான் கட்டுற வித்தை அப்படிப்பட்ட வித்தை, எனக்கு கிடைச்ச குரு அப்படிப்பட்ட குரு. அதனால் இப்போ கூட சொல்கிறேன், அதே சமயத்தில் மலச்சிக்கல்னால மனசிக்கல் உண்டாகும்னு சொல்லுவாங்க இல்லையா? மலச்சிக்கலே கிடையாது. அவள் மனசில் ஏன் சிக்கல் வரப்போகுது? பக்தியில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமா? ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். எல்லாமே நான் ஆசைப்படுவேன். அந்த ஆசை எனக்கு எதிரியாக செயல்பட ஆரம்பிச்சதுன்னா அதை தூக்கி போட்டு போய் நேரணும். அந்த மன சமநிலை நம்மளுக்கு உண்டாகுமா? பெரிய விஷயம். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு இடத்துல வாக்குவாதம் பண்ணுறேன். இப்போ என் மனைவிக்கு எனக்குமே சண்டே ஆகுது, வாக்குவாதம் முத்துது, பிரச்சனை பெருசாகுதுன்னு அடுத்த நிமிஷம் என் நிலை மாறிடும், என் மைண்டு மாறிடும். அது எப்படி மாறுதுன்னு எனக்கே தெரியாது, நான் மாற்றணும்னு நினைக்கல. ஆனால் டென்ஷனில் நம்ம பேசுகிறோம், ஆனால் அடுத்த நிமிஷம் அந்த டென்ஷன் மறைச்சிட்டா நான் அங்கே இருக்க மாட்டேன். நான் உடம்பு மட்டும்தான் அங்கே இருக்கும், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்பேன். அடுத்த நிமிஷம் இவன் ஆஃப் ஆகிட்டான், நம்ம பேசுறது கேட்க மாட்டானே, ஆஃப் ஆகிட்டானே அப்படின்னு பார்ப்பாங்க. அடுத்த நிமிஷம் பார்த்தா வேறு நிலைக்கு மாறிடும், அது வேறு நிலைக்கு கொண்டு போயிடும். அப்புறம் நான் சிரிச்சின்னு போவேன். என்னடா அது சிரின்னா எனக்கே தெரில எப்படி சிரிப்பு வருதுன்னு. அந்த சிரிப்பு எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரில. ஆனால் பார்த்தா எனக்கு எதுலேயும் அவங்க திட்டத்தில் அவங்க கோபத்தில் நான் பாதிக்கப்படாமல் பார்த்து சிரிச்சின்னு ஆனால் ஆனந்தமாக அனுபவிச்சுன்னு போயினே இருப்பேன். இந்த நிலை கிடைச்சிடும். இது பக்தியில் தான் கிடைக்கும். மெடிடேஷன் பண்ணதேன், அது எனக்கு பேருதவியாக இருந்தது அந்த மெடிடேஷன். அது பக்திக்கு நல்லா விட்டின மாதிரி இருந்தது. உண்மையிலே ரொம்ப சூப்பர். அந்த அனுபவங்கள்லாம் வேறு லெவல். அது மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் நம்ம மனசு புரியுதுங்களா? நம்ம மனசு நான் சொன்னால் தான் அது கேட்கணும், நான் சொல்கிற பேச்சு தான் அது கேட்கணும், அது சொல்கிற பேச்சு நம்ம கேட்கணும்னு அவசியமே இல்லை. சரி, அப்படி இருக்க முடியுமா? நான் இருக்க முடியாது தான். ஆனால் எது வரையும் ஒரு குரு ஆசிரிக்காத வரைக்கும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட குரு ஆசிரிச்சு மட்டும் போதாது, அந்த குரு இடத்துல அப்படிப்பட்ட உயர்ந்த வித்தையை கற்றுக்கொண்டால் நமக்கு எதுக்கும் அடிமையாக வேண்டிய அவசியமே கிடையாது. அதான் சொல்கிறேன், அதுக்காக நான் காமக்குலத்தெல்லாம் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு தான் சொல்ல வரல. ஆனால் அதுக்கு அடிமையாகாதபடி தான் எனக்கு வித்தைகள் இன்றைக்கு வரையும் பலன் அடிக்கிறது, இனிமேல்ட்டும் பலன் அடிக்கும். நிறைய பேர் தைரியமாக சொல்ல மாட்டாங்க, நான் காமக்குலத்தை ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு தைரியமாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த வித்தையை அவங்க கற்றுக்கலன்னு அர்த்தம். அந்த வித்தை இதெல்லாம் அப்படிப்பட்ட குரு ஆசிரிக்கலை, அப்படிப்பட்ட பக்தியில் திளைக்கலை, அப்படிப்பட்ட பக்தியில் ஆழ்ந்து போகல, அந்த ஞானத்தை சரியாக அபியசிக்கலை. ஞானம் எங்கே சித்திக்குன்னா, எங்கே சரணம் அடையுதுன்னா ஞானம் பக்தியில் தான் சரணம் அடையுது. ஞான வைராக்கியம் பக்தியில் தான் சரணம் அடையுது. பக்தியில் இருக்கும்போது தான் நீ ஞான வைராக்கியம்னா நீ முழுமையாக
அந்த ஞான வைராக்கியத்தில் நீ செயல்பட முடியும். பக்தியில் நிலைச்சு நின்றுட்டால் தான் ஸ்திதம் சத்வே பிரசித்ததி. அந்த பக்தியில் நிலைச்சு நிற்கும்போது, முழுமையாக பக்தியில் ஆழ்ந்து தலைச்சு நிற்கும்பொழுது தான் சுத்தமான ஞானத்தில் நீ பிரகாசிக்க முடியும். சுத்தமான வைராக்கியம் உனக்குள்ளே இருக்கும். அந்த ருச்சிகரமான அந்த பக்தியில் இருக்கும்பொழுது தான். வரட்டு வேதாந்தத்தினால் நீ ஞானத்தில் நிலைக்க முடியாது. அதே சமயத்தில் உலகத்து மேலே உள்ள வெறுப்புனால் நீ வைராக்கியம் அடையிறன்னு சொன்னால் அதுவும் நிலைச்சு நிற்காது. வெறுப்பு போனால் வெறுப்பு வரும். வெறுப்பு வரும்போது மறுபடியும் வந்து ஒட்டிப்பேன். இந்த ஆசைகள் வந்து ஒட்டிப்பேன். அப்போ என்ன பண்ணுவேன்? அப்போ உன் வைராக்கியம் ஸ்திரம் இல்லையே. அப்போ இதை விட ஒரு உயர்ந்த ருச்சி இவைகள் விருப்பம் தான். இதை விட சிறந்த அதிகமான விருப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நீ ஈடுபட்டனா பக்தியில், அது பிறகு உனக்கு எதுவுமே தேவையில்லை. அதனால் எதனாலும் ஏமாற்றப்படலாம், ஆனால் எதுக்கும் அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏமாற்றப்பட்டதுனால அடிமையாகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு அடிமையானதுனால ஏமாற்றப்படலை, அதுவும் முதல் புரிஞ்சுக்கணும். அடிமையானதால் தானே அப்போ நீ பெண்ணுக்கு அடிமையாகலன்னா பெண்ணாசைக்கு அடிமையானதால் தான் நீ ஏமாற்றப்பட்டேன்னு இல்லை, ஏமாற்றப்படலை. ஆசைப்பட்டோம், அது வந்து ஏமாத்திடுச்சு. ஆனால் சரி விட்டுட்டோம், முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடிமையாகலை. அதே மாதிரி பணத்தாசைப்பட்டோம், அதே மாதிரி பணத்தாசை கிடைக்கல, ஆனால் அதுக்கு அடிமையாகலை. இல்லை விட்ட பணத்தை மறுபடியும் பிடிக்கணும் அப்படின்ட்டு அதுக்காக ரொம்ப கஷ்டப்படலை, பிரயத்தனப்படலை. பணத்தை ஆசை வரும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆசை வரும் பணத்தில், அந்த பணத்தில் வந்து ஏமாற்றப்படுவோம், ஆனால் அதுக்கு அடிமையாகிடக்கூடாது அப்படின்னு. மேலும் அந்த விட்ட பணத்தை 2 மடங்காக பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பற்றியா, அதுதான் அப்போ தான் ஏமாற்றம், அப்போ தான் அடிமையாக வரும். அந்த அடிமையாகக்கூடாது. இதெல்லாம் வந்து இது சொன்னால் புரியாது. இதெல்லாம் வந்து அவங்கவுங்க அனுபவத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் நம்ம யாருக்கும் அடிமைகள் ஆயிட்டோம்னா இப்படி சுதந்திரம் உனக்கு சுதந்திரத்தை இழந்துடுவேன். அடிமைகளுக்கு சுதந்திரம் ஏது? அடிமைகளுக்கு சுதந்திரம் ஏது? அது மாதிரி சொல்கிறேன். ஒவ்வொரு விஷயமும் சரி, எதிர்காலத்துக்கு தேவை. இப்போ நடக்கிறதுக்காக நாம் இன்றைக்கி நம்ம ஜெயிச்சிட்டோம், காமத்தில் ஜெயிச்சோம் கொடுக்குறது, அது முக்கியம் இல்லை. எதிர்காலத்துக்கும் தேவையாக நம்ம ஜெயிச்சிடணும், எதிர்காலத்தோடு சேர்த்து ஜெயிக்கணும். அந்தளவுக்கு இப்போ நீ அந்த வித்தையை அந்தளவுக்கு நீ ஸ்ட்ராங்காக கிரகிச்சிக்கணும். எதிர்காலத்தில் நான் மயங்க மாட்டேன், நான் விழ மாட்டேன் அப்படின்ற கேரண்டியோட பகவான்கள்லேருந்து நீ வித்தையை கிரகிக்கணும். குருமார்கள்லேருந்து அப்படி வித்தையை கிரகிக்கணும். அப்படியேப்பட்ட வித்தை உங்களுக்கு இருக்கா? அப்படியேப்பட்ட வித்தை எனக்கு குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். ஏன்னா தனிமையில் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் பக்தி கெட்டு போய்டுன்னுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அது மற்றவங்களுக்கு, எனக்கு கிடையாது. இன்றைக்கி நான் பாகவதம் படித்தா கூட தேன் மாதிரி எனக்கு இன்றைக்கும். ஏன்னா நான் அடைஞ்ச குருமார்கள் அப்படி. அதே சமயத்தில் அது இந்த வித்தை அப்படிப்பட்ட வித்தை, கற்றுக்கொண்ட வித்தை அப்படிப்பட்ட வித்தை. ஏன்னா பூடகமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து வெளிப்புறமாக பேச வேண்டிய விஷயம் இல்லை. இப்போ நான் மேலோட்டமாக விஷயம் சொல்லிட்டேன், இதுதான் விஷயம். அதனால் சத்சங்கத்தில் இருந்தால் தான், அதுவும் அந்த சத்சங்கத்துக்கு போனால் தான், அதுவும் அந்த குரு ஆசிரிச்சா தான் அது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அப்படி தான். ஆனால் அதை விட்டு வரக்கூடாது. அதில் வந்து ஸ்திரமாக வந்து அதில் வந்து மனம் ஈடுபட்டு விருப்பத்தோடு அதில் செயல்பட்டால் கண்டிப்பாக அந்த வித்தையை அவங்களுக்கு பழிக்கும். அப்படி இல்லாமல் ஏதோ பல்ல கடிச்சின்னு அந்த குருவில் ஆசிரிச்சின்னு அவரிடத்துலேருந்து நம்ம பக்தி கற்றுதான் அபியாசம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொன்னால் அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டோம். அதனால் காலம் விரயமாகும், அது ரொம்ப லேட்டாகும் அவங்க அந்த பக்தியை சம்பாதிக்கிறதுக்கு. இப்போ எனக்கு சமாதி நிலை கை கூடலை, பாவ சமாதி பிரேம சமாதி வசத்தின்றாங்க. பாவ சமாதியை விட அதெல்லாம் கை குடிச்சா அப்படி இப்படின்னா கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன், கிடையாது. ஆனால் நான் ஏன்னா நான் பாவ சமாதி உண்டாச்சு, எனக்கு பிரேம சமாதி யாருக்குள்ள ஒப்படைக்கணும், யாருக்குள்ள நான் தெரிவிச்சுக்கணும்? எனக்கு தேவையில்லையே. எனக்கு இந்த பாருங்க, எனக்கு பக்தி உண்டானா சந்தோஷம், பக்தி உண்டாகலைன்னா கவலையே இல்லை. ஏன்னா இப்போது பகவானால் எனக்கு லாபம் கிடைக்குது அப்படி நான் நினச்சாதான் எனக்கு கஷ்டம். பகவானுக்கு என்னால் லாபம் கிடைக்குது அப்படின்னு நினச்சி பாருங்கள், இது ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படி எப்படி நினைக்க முடியும்னா, அந்தளவுக்கு உனக்கு திருட நம்பிக்கை பகவானத்தில் இல்லைன்னு அர்த்தம்.
அப்படி இருந்துட்டுன்னா, அப்படி நம்பிக்கை இருந்தால் பகவானுக்கு நாம் வேண்டப்படுபவர்கள் அப்படின்னு ராமாயணத்தில் படித்தா தெரியும். சீதைக்கு ராமருக்கு பிரியமோ இல்லையோ, ஆனால் ராமருக்கு சீதை ரொம்ப முக்கியம். அப்போ அவன் பைத்தியக்காரனா அலையணும் அந்த சீதைக்காக. அப்போ உங்களை அந்த குவாலிட்டி இருக்கணும். எப்படி? அப்போது அவனுடைய சிந்தனையில் நாம் இருந்துட்டோம்னா, மனசில் ஊறிண்டே இருந்தோம்னா, அப்படி தேம்பி அழுது, அப்படியே வெளிப்புறமாக நான் வேஷம் போகிறது, ஆனால் ராமரை விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படிலாம் தேவையில்லை. மனசில் அவனுக்குள்ள ஒரு இடம், அந்த அந்தரங்கத்தில் அவனுக்கு இடம் வேணும். கிருஷ்ணன் அப்படி ராமரை எப்படி ஒரு பெண்ணானவள் தன்னுடைய விருப்பத்தை ஒரு ஆணிடத்தில் வெளிப்படுத்த மாட்டான், ஆனால் அந்தரங்கத்தில் அவளுக்குள்ள அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆண் தான் எல்லா விருப்பங்களையும் தெரிவித்து அவளை வசப்படுத்த பார்ப்பான் இல்லையா? ஆனால் அவளுடைய விருப்பத்தை அந்தரங்கமாக எப்படி மறைச்சி வைக்கிறாளோ அது மாதிரி இந்த கோபிகள் மாதிரி, அது மாதிரி நம்ம விருப்பத்தை நம்ம மனசுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு அந்தரங்க பக்தி தேம்பி ஆழணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே உடம்பு புலகாங்க இந்த மாதிரி அப்படிலாம் இல்லை. அது வெளிப்படும் போது தன்னாலே வெளிப்படணும். அதுக்கு வேஷம் போடணும்னு அவசியம் இல்லை. அப்படி வேஷம் போட்டாலும் பக்தி தான். போதனை வேஷம் போட்ட மாதிரி பண்ணால் கூட அது பக்தி தான். இருந்தாலும் சொல்ல அப்படி வேஷம் பண்ண அவசியம் இல்லை. அந்தரங்கமாக உள்ளுக்குள்ளே அந்த கிருஷ்ணன் இருக்கணும், அந்த ராமன் இருக்கணும். அவனுக்கு கொடுத்த அந்த இடத்த வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அவன் தேடி வருவான், பகவான் தேடி வந்துடுவான். அப்போ யாருக்கு யாரால் ஆக வேண்டியது இருக்குது? பூ பறிக்கிறவன் பூ லாபத்துக்காக பறிப்பான் கிடையாது. பூ பறிக்கிறான் அவன் லாபத்துக்காக பூ பறிக்கிறான். அப்படின்னும் போது பகவானுடைய லாபம் நாம் பகவானுக்கு ரொம்ப பிரியமுள்ளவனாக இருந்தோம்னா, அதுக்கப்புறம் நீ எங்கே போனாலும் ஒன்றும் விட மாட்டான். நீ தடிக்க விழும்போது கூட மாயையில் விழணும்னு நீ நினச்சா கூட ஒன்று விழ விட மாட்டான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கோபம் கூட ஓரளவுக்கு வாக்குவாதம், அப்புறமா பார்த்தா அந்த வாக்குவாதம்லாம் மறைஞ்சு போய்டும். அது பிறகு அந்த டென்ஷன்லாம் எங்கே காணாமல் போயிடும், எப்படி போச்சுன்னே தெரியாது. அப்படின்னா பகவான் வேறு வருஷத்தில் இட்டு போகிறான். நீ இதுக்கு உட்படாத, இந்த குரோதத்துக்கு உட்படாத, அதே மாதிரி இந்த ஆசைக்கு உட்படாத. அதுமாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பகவான் நம்மளை வழி நடத்துகிறான்றது நல்லா தெரியுது இல்லையா? ஏன்னா நம்ம பகவானுக்கு வேணும், நம்ம பக்தி பகவானுக்கு வேணும். அப்போ நம்ம பகவான் நம்மளை நம்மளே நாம் வழி நடத்திக்கல, பகவான் நம்மளை வழி நடத்துகிறான். பகவான் நம்மளை வழி நடத்தும் போது நீ எதுக்கும் அடிமையாக மாட்டேன், தைரியமாக சொல்லலாம். இப்போ அடிமையாக மாட்டேன், சரி எதிர்காலத்தில் அடிமையாகிடுவே எனக்கு கேரண்டி இல்லையே அப்படின்னா பகவான்களை நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். பகவான் மேலே நம்பிக்கை இல்லாதவன் தான் எதையும் எப்படி சொல்லுவான், நான் எதிர்காலத்தில் அடிமையாகிடுவேன். இப்போ பகவான் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன், காமக்ரோதங்களால் இப்போ நான் வேலை, அதனால் எதிர்காலத்தில் நான் எப்படி இருக்குமோ தெரியாது அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நிலையற்ற புத்தி உடையவன். அவன் பகவான் மேலே நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். பகவானத்தில் விசுவாசிக்கிறேன், நான் எதிர்காலத்தையும் பாதிக்கப்பட மாட்டேன். இன்றைக்கி எப்படி நான் காமக்ரோதங்களில் அடிமையாகலையோ அது மாதிரி நான் எதிர்காலத்துலையும் அடிமையாக மாட்டேன் அப்படின்னு தைரியமாக சொல்லுவான். உண்மையான ராம் பக்தனா, உண்மையான கிருஷ்ண பக்தனா இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவோம். இந்த ஒரு தெளிவு, இந்த ஒரு தெளிவான சிந்தனை எத்தனை பேருக்கு இருக்கும்? இந்த சத்சங்கம் இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை கிடையாது. அந்த சத்சங்கம் இல்லைன்னா எனக்கு சத்சங்கம் இருக்குது. என் பகவான் என் கூட இருக்கிறான், அதுதான் எனக்கு உடனே பக்தி கொடுப்பான். நான் பாகவதம் படித்தா உடனே எனக்கு கண்ணில் கண்ணீர் வரும். என் ராமாயணம் படித்தா எனக்கு அப்படியே மனசு உருகும். ராம குணங்கள் அப்படியே ரமிப்பேன் நான். அந்தளவுக்கு எனக்கு ஸ்திரம் நம்பிக்கை இருக்குது. ஒரு பெண்ணானவள் நேர்மையாக இருந்துட்டால் எந்த கணவனுக்கு பிரியமாக இருக்காது அந்த பெண் மேலே? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெண்ணானவள் நேர்மையாக இருந்துட்டால் அந்த காதலி மேலே அந்த காதலனுக்கு எப்படி பிரியம் இல்லாமல் இருக்கும்? அவள் நேர்மையாக இருக்கானா, அந்த காதலன் பயப்படுவான். அவள் போய் சொல்ல மாட்டாள், அவள் நேர்மையானவன். அவர்களை நம்ம எதுவும் ஒளிமுறை இருக்கக்கூடாது, நம்ம ஏதோ திருட்டுத்தனம் பண்ணியிருந்தால் கூட அவளை போய் ஒத்துக்கணும் அப்படின்னு தோணும் அந்த புருஷனுக்கே. ஏன்னா அவள் ஸ்ட்ரிக்டாக இருப்பாள். அப்போ அவள் என்ன பண்ணுவாள், மிரட்டுவா, அந்த கணவனை மிரட்டுவா. ஏன் நீ தான் அப்போ, ஏன்னா இவன் தப்பு பண்ணாதவ, இவன் நேர்மையாக இருக்கிறவ. நேர்மையாக இருக்கிற ஒரு பெண்ணிடத்தில் ஒரு கணவன் எப்படிப்பட்ட கணவனும் பயப்படுவான். அவன் தத்திக்கணும்னு தாளம் போடுவான், அவள் கொடுத்த அடியை கூட வாங்கிப்பான், அவள் திட்டினா கூட கம்முன்னு போவான். ஏன்னா அவள் கரெக்டாக நடந்துப்பான். அப்படின்னும் போது அவர்களை கொஞ்சம் பயந்து தான் போவான் ஒரு கணவன். அது புசுன்னு சிரிச்சின்னு வேறு மாதிரி ஏடாகடமான ஒரு பெண்ணாக இருந்தால் அது என்னென்னா அது குடும்பத்தையே சாய்ச்சிடும். அப்படிப்பட்ட பெண் இல்லை, அப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு பதிவிரதியான ஒரு ஸ்திரீ, அவள் பார்த்தா முறைப்பாக தான் இருப்பாள், திட்டுவா, கோவப்படுவாள், எல்லாம் பண்ணுவாள். ஏன்னா அவள் பர்ஃபெக்ட்டு, அவளுடைய கேரக்டரில் அவள் பர்ஃபெக்டாக இருக்கிறாள். அப்படின்னா அந்த பெண்ணை பார்த்தா அந்த கணவன் அப்படியே நடுநடுங்கி போவான். இவனுக்கு ஏதாவது ஒரு தவறு பண்ணிவிட்டு உடனே போய் மன்னிப்பு கேட்பான்.
அந்த பெண்ணுக்கு அவன் அடிமையாயிடுவான். எப்படியோ அதே மாதிரி தான் பகவானும் உண்மையான பக்தனுக்கு பகவான் அடிமையாயிடுவான். ஆமாம், அவன் நேர்மையாக இருக்கான், பர்ஃபெக்டாக இருக்கான்னு பகவானுக்கு தெரியாதா? அப்போ அவன் என்ன பண்ணான்? அவனுக்கு கோவப்படுறதுக்கு ரைட்ஸ் உண்டு. ஏன்னா உண்மையாக கிருஷ்ண பக்தி பண்ணுறான். அப்போ எனக்கு வந்த லாஸ் எனக்கு வந்தது கிடையாது, அது கிருஷ்ணனுக்கே லாஸ் ஆன மாதிரி அப்படின்னு நினைக்கும்போது அப்புறமா கிருஷ்ணன் பண்ணுவான், தத்திக்கணும் தாளம் போடுவான் அந்த பக்தன் இடத்துல. அது மாதிரி நாம் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம நேர்மையாக இருந்துட்டால், நம்ம பர்ஃபெக்டாக இருந்துட்டால் அப்போ யாருக்கும் பயப்படணும்? பகவானுக்கே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பகவானுக்கு தான் நம்ம தேவை, நமக்கு பகவான் தேவையில்லை. ஆமாம், அவனுக்கு நான் என் அந்தரங்கத்தில் பகவான் தேவையில்லைன்னா சொல்கிறேன், வெளிப்புறமாக சொல்கிறேன். ஆனால் அந்தரங்கத்தில் அவனை தவிர வேறு யாரையும் நினைக்கல. அதான் அனன்யா சிந்தையந்தோ. அப்போ யோகக்ஷேமத்தை அவன் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அவன் யோகக்ஷேமத்தை பார்த்து தான் ஆகணும். அப்படியேப்பட்ட அந்தரங்க பக்தியில் அந்த ராமனுக்கு தவிர வேறு யாருக்கும் இடம் இல்லை. அவன் தான் கிருஷ்ணன், அவன் தான் ராமன். ஓகே, நீ எந்த வேஷம்னா போட்டுக்கோ, நீ கபடன், நான் உண்மையாக இருக்கிறேன் உன்னிடத்தில் அப்படின்னு இருக்கிறவங்க தைரியமாக சொல்லலாம். எதிர்காலத்தை பற்றி கூட பயப்படியதில்லை. எதிர்காலத்தில் என்னை காப்பாற்ற அவன் பொறுப்பு. நான் என்னை காப்பாற்றிக்கிறது? அவன் காப்பாற்றினா கைவிட்டோம், நம்மளுக்கு என்ன வந்தது? அந்த பழி அவனுக்கு தான் வந்து சேரும். என்னை காப்பாற்றலைன்ற பழி அவனை தான் வந்து சேரும். நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு இருப்பான் தைரியமாக. எதுக்குமே நாம் இந்த லோக விஷயங்களை எதுக்குமே நாம் அடிமையாக கூடாது. எதுவுமே எல்லாத்துக்கும் அப்படியேப்பட்ட ஒரு சிறந்த குரு, சிறந்த வித்தியை அபியசித்து கொண்டால் ரொம்ப சுலபம். ஆனால் இந்த வித்தை அந்த குரு கிடைச்சிடுவாங்க. ஆனால் மனசு என்னென்னா எளிமையான மனசாக இருக்கணும். கடினமான மனசு நிறைய கடம்புடன்னு அது எது நிறைய சாஸ்திரங்களை படித்து குழம்பிலாம் இருக்கக்கூடாது. விஷயம் ஒன்று தான், கணவனுக்கு மனைவி உண்மையாக இருந்தால் அந்த கணவன் அந்த மனைவிக்கு பயந்து நடுங்குவோம். அவ்வளோதான் விஷயம். இதான் விஷயம். பக்தியில் இதே தான் பக்தி. இவன் பொய் பரட்டு கிடையாது. உண்மையாக கிருஷ்ண பக்தி, உண்மையாக ராம் பக்தி பண்ணுறேன்னா அது பிறகு உன் பேச்சு கேட்டுன்னு பகவான் ஓடிடுவான் அவன் பின்னாடி. அப்படியேப்பட்ட சீதைக்கு பின்ன அழுது தான் ஆகணும் ராமன். அப்படியேப்பட்ட சீதைக்கு ராமன் அழுது தான் தக்கிதம் தாளம் போட்டு தான் ஆகணும். அவளை அடையிறதுக்கு இவன் தான் பிரயத்தனம் பண்ணி ஆகணும். யார்? ராமன் தான் பிரயத்தனம் பண்ணி ஆகணும் சீதைக்கு. ஏன்னா அவள் அப்படியேப்பட்ட உண்மையானவ. அந்த சீதைக்கு இவன் பயப்படணும், ராமர் பயப்படணும். ஆமாம், ராமர் ஓடியாடுறாரு சீதை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. சீதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லைன்னா ராவணை சிறைப்பத்திருக்கா, அதனால் போக முடியாது. அப்படிலாம் கிடையாது. ஆஞ்சநேயர் இட்டும் போகிறேன்னாரு. ஆஞ்சநேயர் முதுகு மலை ஏறிக்குமா, நான் இட்டும் போகிறேன்றாரு. வந்துடலாமே. நான் ஏன் வரணும்? நான் அவனுக்கு வேணும்னா அந்த ராமனுக்கு அவன் வரட்டும். இல்லை இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், பாலெல்லாம் அமைக்கணும், சேது பந்தனாலும் அவ்வளோ வானர்கள்லாம் அழிச்சுன்னு வந்தோம், ராவண கும்பகர்ணம் எல்லாரையும் அழிச்சு, அதெல்லாம் இல்லை. ராவணன் என்னை அபகரிச்சான் இல்லையா, அபராதம் பண்ண இல்லையா, அவனை மொத்த பேரையும் அழிச்சு நிர்மூலமாக்கி இந்த ஜாஸ்திக்கு பூண்டை அப்படின்னா இதெல்லாம் சாதாரண விஷயமா? அவ்வளோ வானர் படங்களை எடுத்துன்னு வந்து அந்த சேது பந்தனம் பண்ணி அவளை அங்கதனை தூதாமிச்சு அவன் ஒத்துக்காத போது அவளோட சண்டை போட்டு அடிக்கடி மூர்ச்சி அடைந்து நாகஸ்தத்தில் பிரம்மாஸ்திரம் மூர்ச்சி அடைந்து சக்தி மோஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி சீதை அடையணுமா அப்படின்னா ஆமாம் நான் அவனுக்கு வேணும்னா இந்த சிரமத்தை படுவான். ஏன்னா நீ உண்மையாக இருக்கிறல்ல, உன்னுடைய உண்மையான பக்தி இருக்கு இல்லையா, அதுக்காக ராமர் இதெல்லாம் படுவார். கண்டிப்பாக சேது பந்தனம் பண்ணுவார். சமுத்திரராஜன் போய் அவங்களே போய் சரணாகதி அடைவார். சுக்ரீவன் வானர்கள்லாம் போய் சரணாகதி அடைஞ்சு நீதாண்ட நாதமிச்சதி அப்படின்னு சொல்லிட்டு நாதமிச்சதின்னு சொல்லுவார் ராமர். அப்போ அவன் சுக்ரீவன் நாதனான் யாருக்கு? ராமருக்கு. இவன் தான் போய் ராவணனை வதம் பண்ணி எல்லாத்தையும் சேது பந்தம் எல்லாம் பண்ணி சீதையை மீட்டு கொடுணுமா. யார்? சுக்ரீவன். அவனே உதப்பட்டுன்னு வாழை இடத்துல உதப்பட்டு பயந்து நடுங்கின்னு மலையில் போய் ஒழிஞ்சுன்னு இருக்கிறான். எனக்கு யாருன்னா ரக்ஷன் ஒரு புல் நடுங்கினா கூட வாலி வேண்டிய ஆட்கள் வந்துட்டாங்களோன்னு பயந்து நடுங்கினா அந்த மலையை விட்டு அசராமல் இருக்கிறான் அவன். அங்கே ஒரு ரிஷி மதங்க ரிஷியுடைய சாபத்தினால அந்த மலை சுற்றி வந்தால் வாலிக்கு தலை வச்சிடும் அப்படின்னு சொல்லி சாபம் ஏற்பட்டதுனால வராமல் இருக்கிறான். இது புரியாமல் இந்த சுக்ரீவன் என்ன பண்ணுறான்? இந்த சுக்ரீவன் அவனே பயந்து நடுங்கி நிற்கிறான்.
நம்மள யாருன்னா காப்பாற்றுவாங்கன்னு. ராமச்சந்திரமூர்த்தி வந்தோடனே கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சான். அவன் தான் சொல்கிறார் ராமமூர்த்தி, இல்லை இல்லை, உன்னால தான் என் சீதையை நான் அடையப்படணும், என் சீதை என்னோட சேரணும், அதனால் நீ தான் என் நாதன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்கிறார். யாருன்னா சுக்ரீவன். இது என்ன அப்படியே தலைமையில் கை வச்சுக்கணும் சுக்ரீவன். இது என்ன வம்பு இது? நான் போய் உங்களை மீட்டு எடுக்குதா, சாரி நான் போய் சீதையை மீட்டு கொடுக்குறதா? இது இது என்ன இது? ஒரு வானரன், நீங்களோ சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாகிய தசரத சக்கரவர்த்தியுடைய திருக்குமாரன், நீங்கள் போய் என்னிடத்துல இப்படி சரணம் அடையலாமான்னா? ஆமாம், உங்களை தான் சரணம் அடைஞ்சுன்னு அழறாரு ராமர். அழறாரு. இது ஏன் கேட்குற? அழறாரு. சுக்ரீவன் இடத்துல சீதையை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியலன்னு அழறாரு. இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது? சுக்ரீவன் அழுத்து போதாதுன்னு சொல்லிட்டு ராமர் அழறார். ராமர் அழுத்தை பார்த்த உடனே சுக்ரீவன் சமாதானம். நான் என் மனைவி ருமை சீதை என்னத்தை பார்த்தான் இவன்? தன் மனைவி ருமையே இழந்துட்டாரான். சொல்கிறான், நான் ருமையை இழந்து நான் கவலைப்படல, நீங்கள் போய் ஏன் கவலைப்படுறீங்க? என் மனைவி ருமையை இழந்து நான் கவலைப்படல, ருமையை சீதையை ஒன்றா வானரஸ்திரி. அவன் சொல்கிறான் சுக்ரீவன், ருமையை இழந்து நான் கவலைப்படல, நீங்கள் போய் கவலைப்படலாமா அப்படின்றான். அப்படி அவன் காலில் கையிலலாம் விழுந்து அவனை ஸ்நேகிதம் பண்ணிக்கின்னு, அவனை அக்னி சாட்சியாக ஸ்நேகம் பண்ணின்னு, அவன் வாக்கு கொடுத்து அவனை ராஜ்யத்தில் ஸ்தாபித்து வாலியை வதம் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா காடு நேற்றுக்கு இதெல்லாம் என்ன? அந்த சீதை அவ்வளோ முக்கியமான உலம், அவ்வளோ பெருமை படைத்த உலம் சீதை. இதுலேருந்து புரிஞ்சுக்கினியா அப்போ எந்த அளவுக்கு நீ உண்மையாக இருந்தா ராமர் இடத்துல அவன் என்ன செய்ய மாட்டான்? அப்போ எதிர்காலத்தை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? அது கவலைப்பட வேண்டியவன் அவன் யார்? ராமன். ஆமாம், உனக்காக சேது பந்தனம் பண்ணுவான். உனக்காக அவன் வாலி யாரார ஸ்நேகம் பண்ணியுமோ அவன் காலில் கையிலலாம் விழுந்து அவனை ஸ்நேகம் பண்ணிப்பான். அந்த வானரில் கூட்டிக்கிட்டு அங்கே போய் சமுத்திரராஜன் காலில் போய் விழுந்து 3 நாளாக அன்னாகாரம் இல்லாமல் பசி தாகத்தோடு வாட்டி வதைக்கப்பட்டு அங்கே சரணாகதி பண்ணோடனே உடனே கோபத்தினால எரிக்க மாதிரி பார்த்தோன்னே சமுத்திரராஜன் அப்போ வெளியே ஓடியாந்து அப்போ சேது பந்தனம் பண்ணால் அது யாருன்னா நலன் மூலமாக தான் சேது பண்ணி நலன் மூலம் சேது பண்ண அப்படி கல்லை தூக்க வச்சு மண்ணை தூக்க வச்சு மரங்களை வெட்டி சாய்ச்சி அதற்கு மூலமாக பாலம் கட்டி எவ்வளவு சிரமங்கள் படுறான் ராமர். அங்கங்கே போர்க்காலத்தில் பார்த்தா வெறும் காலில் செருப்பு கூட இல்லாமல் ரதம் இல்லாமல் வெறும் காலோட சண்டைப்பட்டு அடிக்கடி ரத்த காய ரணகாயம் ஆகி ராமலக்ஷ்மணர்கள் மூர்ச்சி அடைந்து வானர்கள் இறந்து போய் இவ்வளோ உயிர்கள் பலியாகி அப்புறமா மறுபடியும் மூர்ச்சி அடைந்து மறுபடியும் தெளிஞ்சு ஆஞ்சநேயரே ஒரு சமயத்தில் மூர்ச்சி அடைந்துறார். அப்புறமா அவர் தெளிவு அடைந்து ராவணன் விட்டு அடினால அப்படி இது மாதிரிலாம் அவரில் கஷ்டப்பட்டு சம்மாரம் பண்ணி அப்புறமா இந்த காலம் முடிஞ்சு அப்புறமா தான் சீதை பார்க்கணும். நல்ல அலங்கார பூசிதையாக பார்க்கணும், அலங்கோலமாக பார்க்கக்கூடாது அப்படின்னு ராமருடைய உத்தரவுனால விபீஷணன் போய் சொல்ல அது மாதிரி அலங்கார பூசிதையாக அவள் பல்லக்கில் வரா. ஏன் அவ்வளோ முக்கியமாக சீதனை? ஆமாம், அவ்வளோ முக்கியம்தான். அப்போ நீ உண்மையாக இருந்தால் அந்த மனைவிக்கு ஒரு கணவன் எப்படி ததிகணத்தம் தாளம் போடுறானோ வசமாகறானோ வசமாகித்தான் ஆகணும். அதனால் பகவானுக்கு கூட பக்தர்கள் அடிமை கிடையாது. நல்லா புரியணும். அகம் பக்த பராதீனம், நான் தான் பக்தனுக்கு அடிமை அப்படின்ட்டு பகவான் சொல்கிறான் இல்லையா? அசுதந்திரம், எனக்கு சுதந்திரமே கிடையாது. எனக்கு அவர்கள் சுதந்திரமாக இருப்பாங்க பக்தர்கள், ஆனால் நான் எனக்கு சுதந்திரம் கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு என்னை ஆசித்தவர்கள் அல்லவா? சஸ்திரியா சத்பதிர்யதா அப்படின்னு பகவானே சொல்கிறானே அம்பரீஷ சரித்திரத்தில். சஸ்திரியா சத்பதிர்யதா, ஒரு பதிவிரதா ஸ்திரியானவள் தன்னுடைய உண்மையான அன்புனால் எப்படி வசப்படுத்திடுவாளோ கணவனை, அதுதானே சீதை செய்தா, அதுதானே ராம வசமானார். அப்படின்னா இந்த சீதை அவ்வளோ முக்கியமானவ, அவ்வளோ பெரியவ. அப்படின்னா இவ எந்த பிரயத்தனம் பண்ண வேணாம், அந்த ரங்கத்தில் ராமனை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இருந்தால் போதுமானது. மற்றதெல்லாம் அவன் பார்த்துப்பான். உனக்கு தேவையானது இதுக்கு என்ன? நாம ஜபம் பண்ணணும், அதை பண்ணணும், இது பண்ண நம்மளாம் சாதனைகள் பண்ணுறோம் இல்லையா? அவள் என்ன சாதனை பண்ணா? அழுதா, ராமருக்காக அழுதா. உன்னை ஒரு க்ஷணம் பிரிஞ்சிக்க முடியலையே, இந்த ராவணன் என்ன கெடு கொடுக்குறது, நானே தூக்கு மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே தூக்கு மாட்டிக்கு போனான். ராமரை பிரிஞ்சு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு தூக்கு மாட்டிக்கு போனான். அந்த பக்தி யாருக்கு இருக்குதோ நிச்சயமாக அவங்களுக்கு பகவான் தேடி வருவான். ராவணன் என்ன கெடு கொடுக்குறது 2 மாதம், நான் அதுக்குள்ளே அது வரைக்கும் நான் உயிரை வச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தூக்கு மாட்டிக்கு போனான் இல்லையா? ராமனுக்காக ராமரை பிரிஞ்சு ஒரு க்ஷணம் நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன். இந்த துஷ்ட ராட்சருடைய இப்படி இம்சைகளை நான் பொறுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. என் மேலே அக்கறை இருந்தால் ராமர் காப்பாற்றட்டும்.
இல்லை நான் பிராண தியாகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே துணிஞ்சிட்டா இல்லையா? அதுக்காக பிராண தியாகம் பண்ணக்கூடாது சொல்கிறேன். அது வந்து ஆத்மஹத்தி. அப்புறமா அவள் தூக்குமாடி அவளே தியானம் பண்ணுறான். ஆகா, நம்ம என்ன தப்பான காரியம் செய்ய துணிஞ்சிட்டோம், ஆத்மஹத்தி வந்துடுமே, அது ராமருக்கு பிடிக்காது. உயிரோடு இருந்தால் என்றைக்காவது ஒரு நாளாவது பகவான் அனுகிரகம் பண்ணுவான். உயிர் போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி அனுகிரகம் பண்ணுவான் பகவான்? அதனால் அந்த முடிவு தப்புன்னு அவளே உணர்ந்து அவளே சொல்கிறா. அதை விசாரித்தறிந்து சுந்தரகாண்டத்தை படித்தா தெரியும் அதெல்லாம். அப்போ உடனே ஆஞ்சநேயர், தசரத ஒரு சக்கரவர்த்தி இருந்தார், அவருக்கு ராமர் என்ற திருக்குமாரன் இருந்தார். ராமலட்சுமண பரத சத்ருகன் 4 குமார்கள். அதில் ராமர் வந்து காட்டுக்கு கைகையால் ஓட்டப்பட்டார். அப்புறமா வந்து காடாக தெரிஞ்ச அந்த இடத்துல ராவனால் அபகரிக்கப்பட்ட சீதை, அந்த சீதை தான் நான் நீங்கள் அப்படின்ட்டு கேட்குறாரு. யார்? ஆஞ்சநேய சுவாமி. ராமருடைய கதை இந்த இடத்துல பேசுகிறவங்க யாரா அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்தா வானரம். ஆஹா, சொப்னத்தில் வானரை கண்டா அபசகுணமாச்சே அப்படின்னு சொல்லி உடனே என்னுடைய தந்தை ஜனக மகாராஜா நல்லா இருக்கணும், அதே சமயம் ராமருக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது, அப்போ ஜனக மகாராஜா நல்லா இருக்கணும் அப்படின்லாம் பிரார்த்திச்சிக்கிறா. அப்புறம் பார்த்தா இல்லையே, இது வானரமாக இருந்தாலும் இது மங்கள விஷயங்களை பேசுகிறதே, இது கண்டிப்பாக மங்கள சுரூபி தான் அப்படின்ட்டு ஆஞ்சநேயர்களை பேச்சு கொடுக்குறா. அப்படியே படிப்படியாக அந்த சம்பாஷணைகள் நகருது அப்படியே சுந்தரகாண்டத்தில். அப்புறமா ராவணன் கூட சந்தேகப்படுற. அடுத்த நிமிஷம் பார்த்தா என் மனசை கொள்ளக்கூடிய ரூபமாக இருக்குது, ராவணனா எனக்கு வெறுப்பு உண்டாகும், இது கொள்ளக்கூடிய ரூபமாக இருக்குது, கண்டிப்பாக இது அந்த ஆகர்ஷண சக்தி ஒரு குரு இல்லையா, ராம பக்தர்களுக்கு வந்து ராம பக்தர்களுக்கு ஆகர்ஷணமாக தான் இருக்கும். அந்த பக்தர்கள் அந்த ஒரே தெய்வத்தை வணங்குற பக்தர் பார்த்தா ஆகர்ஷணமாக இருக்கும். அப்போ இவர் என் மனசை கொள்ளக்கூடியவராக இருக்கிறாரே இந்த வானரை பார்த்தா அப்படின்னு சொல்லி உடனே அப்புறம் பார்த்து பேச்சு கொடுக்குறா. நீங்கள் ராம் பக்தராக இருந்தால் அவர் ராமருடைய குணங்கள்லாம் சொன்னார். ராமருடைய குணங்கள் அங்கலட்சணங்கள்லாம் சொல்கிறார். அப்போ விரிவாக சொல்கிறார். சொல்லி அப்புறமா நம்பிக்கை உண்டாகிறதுக்கு மோதிரத்தை கொடுக்குறாரு. அப்போ தான் அவளுக்கு பூர்ண நம்பிக்கை உண்டாகி அப்புறமா சகஜமாக பேசுகிறான் ஆஞ்சநேயர் இடத்துல. இது பின்னாடி அப்படி சம்பாஷணை வருது. ரொம்ப அருமையான. அப்புறமா தான் சூடாமணி அந்தமாக கொடுக்குறான். அதை பெற்றுக்கொண்டு தான் கண்டன் சேதியை ராமரிடத்தில் ஒப்படைக்கிறார். ராமர் வந்து சேதியை மீட்டெடுக்கிறார், பட்டாபிஷேகம் பண்ணுகிறார் இல்லையா? இதுதான் பகவானுடைய ஒரு தன்மை. அப்போது தைரியமாக சொல்லலாம். பகவான் அதுதான் சொல்கிறார், நான் 1 யோஜனை தொழுது தாண்டுவேன் 2 யோஜனை தள்ளுனேன், தன் பலத்தை நம்புறவன் 1 யோஜனை தொழுது தாண்டுவேன் 2 யோஜனை தொழுது தாண்டுவன்ட்டு வானர்கள் சொல்கிறாங்க எங்கள் கடற்கரையில். ஆனால் ஆஞ்சநேயர் பகவானுடைய ராம பலத்தை நம்புறதுனால 100 யோஜனை தொழுவு போயிட்டு திரும்பி வர முடியும் என்னால் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, லங்கையே வேரோட பெயர்த்து எடுத்துன்னு வர முடியும், எனக்கு அந்தளவுக்கு பலம் இருக்குது அப்படின்னு. ராம பலத்தை நம்புகிறவங்களுக்கு எதையும் செய்ய முடியும், எதுக்கும் கேரண்டி கொடுக்க முடியும் அவங்களால. பிரதிஜானிகி நமே பக்த பிரணஷ்யதி பிரதிஜானிகி அர்ஜுனங்கள் சொல்கிறான். யார்? கிருஷ்ணன் சொல்கிறான் அர்ஜுனங்களை, சத்தியம் பண்ணி சொல்லி என் பக்தன் நாசத்தை அடைய மாட்டான் அப்படின்னு. அப்போ சொல்கிற உடனே கிருஷ்ண பக்தன் நாசத்தை அடைய மாட்டான் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான். நான் அப்படியே சொன்னேன். அவன் சொல்கிறது நமே பக்த பிரணஷ்யதி சொல்லு. கிருஷ்ண பக்தன் பிரணஷ்யதி. திருப்பி தப்பாக சொல்கிறேன். என்ன சொன்னோன்னா அது அப்படியே சொல்லு. நமே பக்த பிரணஷ்யதி ஆள் தான். என்ன கிருஷ்ணா, நமே பக்தனா என் பக்தனாயிடுறானே. ஆமாம் அர்ஜுனா, உன்னுடைய பக்தன். கிருஷ்ண பக்தன் தான் நான் சொல்லணும். இது என்ன கிருஷ்ணா இப்படி சொல்கிறேனே? என் பக்தனாவது நாசமடைய மாட்டான்னு சொன்னால் சாதாரணமாக சொல்லிட்டு விட்டுருவேன். ஆனால் என்னை அண்டிய பக்தர்கள் நாசமடைய மாட்டார்கள் என்பதை சத்தியம் பண்ணி சொல்லலாம். பகவானை ஆசிரிச்சா கூட, ஏன்னா நம்ம பக்குவம் இல்லைன்னா பகவான் வந்து அபிபக்குவ கஷாயனா துர்தர்ஷவும் யோகினான், தர்ஷனம் கொடுக்க மாட்டான், காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பகவானை நம்பிய பக்தர்களை ஆசிரிச்சா சத்தியமாக காப்பாற்றுவான். பிரதிஜானிகி அப்படின்னு அங்கே பதம் போடுறாரு. என் பக்தனை கூட நான் காப்பாற்ற மாட்டேன், ஆனால் என்னை அண்டிய பக்தரில் சத்தியமாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். அர்ஜுனகளை கேரண்டி கொடுன்றான். பக்தர்கள் வாழ்க்கைக்கு கேரண்டி கொடு. பிரதிஜானிகி சொல்கிறா அப்படின்னா அப்படியே சொல்கிறா. நமே பக்த பிரணஷ்யதி பிரதிஜானி அப்படி சொல்ல. நமே பக்த பிரணஷ்யதி பிரதிஜானிகி சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நிச்சயமாக என் பக்தன் நாசம் அடைய மாட்டான் அப்படின்னு நீ சொல்லுன்றான். அதே மாதிரி அர்ஜுனன் சொல்கிறான். அப்போ அர்ஜுனுடைய பக்தனையே நாசம் ஆட மாட்டான்றது சத்தியம். கிருஷ்ண பக்தனோட நாசம் அடைய மாட்டான் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. அது கூட தவறிட்டோம். ஆனால் கிருஷ்ண பக்தனுடைய அர்ஜுனனை அண்டி இருக்கிற பக்தர்கள் ஒருபோது நாசம் அடைய மாட்டார்கள். இது சத்தியம்.
பிரதிஜானிகி, சத்தியம் பண்ணி சொல்லு, சத்தியம் பண்ணி சொல்லலாம், கேரண்டி. பக்தரில் எது உபாசிரிய ஆசிரியா, எது உபாசிரிய ஆசிரியா, அது பகவானை ஆசிரித்தவர்களையே ஆசிரித்தால் தான் உனக்கு சேமமே. எப்படின்னா, எப்படியாப்பட்ட மகா பாபியா, கிராத ஹூணாந்திர புலிந்த புல்கசா ஆபீர கங்கா யவனா கசாதையா ஏ அந்நேச்ச பாபா எது உபாசிரிய ஆசிரியா சுத்தியந்தி தஸ்மே பிரப விஷ்ணவே நமக. அப்போ பகவானே அண்டியரில் இந்த கிராதர்கள் ஹூணாந்தர்கள், சூத்திரனு கூட கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கிராதர்கள் ஹூணாந்தர்கள். பிராமணனை விட சத்திரியனுடைய வைஷ்ணவனுடைய சூத்திரனுடைய கீழ்நிலையில் இருக்கிறவங்க யாருன்னா இந்த கிராதர்கள் ஹூணாந்தர்கள் புலந்தர்கள் புல்கசர்கள் ஆவிர கங்கா யமுனா கசர், இதில் சண்டாளர்கள் எல்லாமே சேர்ந்தவர்கள், புல்கசர்கள் சண்டாளர்கள் எல்லாமே சேர்ந்தவர்கள். இப்படிப்பட்ட கீழ்நிலையில் இவங்களெல்லாம் தர்மங்கள் சொல்லப்படலை. அப்படிப்பட்ட கீழ்நிலையில் இருக்க காட்டுவாசிகளாக தெரிந்து கொள்வர்கள், மலைப்பகுதியில் வாழக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட கண்ட மாம்சங்களை சாப்பிடக்கூடியவர்கள், கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மனுஷ ஜாதிகள். அதுலேயும் இதுக்கு மேலே இவர்களை விட பாபிகள்னால் இவரெல்லாம் தர்மங்கள் சொல்லப்படலாம், தர்மத்தை விட்டார்கள். இன்னொரு பாவிகள் என்ன, தர்மங்கள் சொல்லப்பட்டும் தர்மத்தை கடைபிடிப்பா அந்நேச்ச பாபா. அப்படியேப்பட்ட பாபிகளையும் கூட யாரை பகவான் காப்பாற்ற முடியாதான். பகவான் எது உபாசிரிய ஆசிரியா சுத்தியந்தி, அவர்கள் கூட பரிசுத்தம் அடைகிறார்கள். எதனா பகவானை ஆசிரித்த பக்தர்களை ஆசிரித்ததுனாலே சுத்தியந்தி தஸ்மை பிரப விஷ்ணவே நமக. அப்படிப்பட்ட அந்த பக்தர்களை ஆசிரித்ததுனாலேயே அவர்கள் பரிசுத்தம் அடைஞ்சு அவர்கள் பகவானுடைய கோயிலுக்கு ஃப்ரீயாக வரலாம், தைரியமாக வரலாம். கிருஷ்ண மந்திரம் வரலாம், கிருஷ்ண கோயிலுக்கு தைரியமாக வரலாம். அவரெல்லாம் பகவத் பக்தர்கள் தன்னை மார்த்தட்டிக்கலாம். யார், நாங்கள் பாகவதர்கள் பகவானுடைய பக்தர்கள் அப்படின்னு மார்த்தட்டிக்கலாமா தைரியமாக. அந்தளவுக்கு பரிசுத்தம் ஆகிட்டாங்களாம். ஏன்னா பகவானை ஆசிரித்ததுனால இல்லை, பகவான் பக்தர்களை ஆசிரித்ததுனால. அப்போ நல்லா தோல் தட்டிக்கின்னு தைரியமாக வந்து காலர் தூக்கின்னு தைரியமாக நான் கிருஷ்ண பக்தன் சொல்லலாமா. அந்த கேரண்டி பகவான் கொடுக்குறான் பாகவத்தில். அவன் சுத்தம் ஆகிட்டான், சுத்தம் ஆக போகிறான்ல. எப்போ நீ பாகவதர்களை ஆசிரிச்சியோ நீ பரிசுத்தமாடி. சுத்தியந்தி தஸ்மை பிரப விஷ்ணவே நமக. அவங்க விஷ்ணு கோயிலுக்கு தைரியமாக வரலாம். அவ்வளோதான், அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. வைகுண்டத்துக்கே போகிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அப்போ சாதாரண இப்போ மற்ற இடங்களுக்கு போகிறதுக்கு பகவானுடைய கோயில்களுக்கு வரத்துக்கு ரைட்ஸ் இல்லையா? வைகுண்ட கோயிலுக்கு போகிறதுக்கு ரைட்ஸ் உண்டு அவங்களுக்கு வந்து அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. ஃபுல்லு கேரண்டி உண்டு அவங்களுக்கு. அப்படின்னும் போது இவன் சூத்திரனோட கீழ்நிலையில் இருக்கிறவன் இவன்லாம் வந்து அவனா தைரியம். அவன் வைகுண்டத்துலேயே பர்மிஷன் கிடச்சாச்சு, அவனுக்கு பர்மிஷன் கிராண்டட். ஏன்னா மகான்களை ஆசிரிச்சிட்டான் அவன். மோட்சத்வாரம் அபாவிரதம், அவன் மோட்ச வாயிலை திறந்து வச்சுடுவாங்க மகானுடைய சங்கமானது. அவள் தான் முடிஞ்சு போச்சு. அப்போ தைரியமாக சொல்லணும், நான் காமக்குரோதத்தை ஜெயிச்சிட்டேன், தைரியமாக சொல்லு. இன்றைக்கி ஜெயிச்சில்ல, என்றைக்குமே நீ ஜெயிப்பேன். நான் ஜெயிச்சிட்டேன். ஏன்னா நான் ஆண்டிய தெய்வம் அப்படியேப்பட்ட தெய்வம், நான் அடைஞ்ச குரு அப்படியேப்பட்ட குரு, நான் கற்ற வித்தை அப்படியேப்பட்ட பாகவதம் ராமாயணம் அப்படியேப்பட்ட வித்தையை நான் கற்று வச்சுருக்கேன். அதனால் நான் தைரியமாக சொல்லுவேன். காமகுரோதத்தை ஜெயிச்சுனா இப்போ ஜெயிச்சிட்டேன். எதிர்காலத்தில் அது நம்பிக்கை இல்லாத தீர்மானம். ஆனால் எதிர்காலத்தில் எப்படி ஜெயிச்சுனா, எதிர்காலத்தில் நான் ஜெயிச்சிட்டேன், எதுக்கு நான் அடிமை கிடையாது அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். நான் அடிமையாக மாட்டேன், இன்றைக்கி வரைக்கும் அடிமையானது கிடையாது. அதான் சொல்கிறேன், நான் பெண்ணால் ஏமாற்றப்பட்டேன் ஆனால் அடிமையானது கிடையாது. பணத்தால் ஏமாற்றப்பட்டேன், அடிமையானது கிடையாது. உறவுகளால் ஏமாற்றப்பட்டேன், அதே உறவுகளோட உறவாடவும் பட்டேன், ஆனால் அதுக்கு அடிமையானது கிடையாது. இது எப்படின்னா அப்படி தான் அது எப்படின்னா அது அப்படி தான். ஆரம்பத்தில் மெடிடேஷன் இருந்தேன், மெடிடேஷனில் போனேன், அப்புறமா பக்தி நிலைக்கு வந்தேன். இதுதான் சாரம், தியானத்துடைய சாரம் என்ன, யோகினாம் அபி சர்வேஷம் மத்கதேன் அந்தராத்மாவுக்குள்ளே கிருஷ்ணனை உட்கார வைக்கத்தான் முக்கியமாக. அதுதான் யோகிகளுக்குள்ளே அவன் தான் சிறந்த யோகியான், யோகிகளுக்குள் சிறந்த யோகியான் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இந்த வித்தையை தெரிஞ்சுக்கிட்டா அப்போ நிறைய புஸ்தகங்களை படிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நிறைய புஸ்தகத்தை படிச்சு உட்காந்துட மாட்டியே. இனிமேல் நீ தான் வந்துட்டியே, அந்தரங்கத்துக்கு வந்துட்டியே. அந்த பகவான் தான் என் கணவன், அந்த கணவனுக்கு தவிர வேறு அந்நிய புருஷனுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பதிவிரதாஸ்திரி இருக்கிற மாதிரி இருந்துட்டுன்னா, நீ உண்மையாக இருந்துட்டேன்னா அப்புறமா பகவான் உனக்கு பயப்படுவான். நீ பகவானுக்கு பயப்படணும் அவசியமே இல்லை. ஏன்பா நம்ம தான்ப்பா அவனுக்கு வேணும், அவன் எனக்கு வேணும், அவனை தான் நான் அந்தரகத்தில் வச்சுருக்கேனே, அவனுக்கு வேணுன்ட்டு நான் வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லையே. அவன் எனக்கு வேணான்னே நான் சொல்லுவேன், வெளிப்புறமாக அவன் எனக்கு வேணான்னு சொல்லுவேன். கோபிகள் சொல்கிற மாதிரி அவன்
அவனை பற்றி பேசாத அப்படின்னு கோபிகள் சொல்கிறாங்க இல்லையா. அதனால் அந்தரங்கத்தில் அவன் கிருஷ்ணன் தான் இருக்கிறான். ஆனால் அவங்கள தேடி தான் கிருஷ்ணன் ஓடிடுறான். என்னென்ன உத்தவர் அனுப்புகிறான், எத்தனையோ விதத்தில் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறான். பல கடிதங்கள் அனுப்புகிறான், அதில் பல சமாதான வார்த்தைகள்லாம் எழுதி அனுப்புகிறான், எல்லாம் பண்ணுவான். அவன் வேறு வழி இல்லை. அவங்களுக்கு அவன் அடிமை, பகவான் அடிமை. அகம் பக்த பராதீனம், பகவான் பக்தர்களுக்கு அவன் அடிமை. ஆமாம், அவன் சுதந்திரமாக செயல்பட, நான் அவனுக்கு முக்கியம், நான் அப்படின்னு சீதை சொல்கிறான். ராமருக்கு எனக்கு முக்கியம், ராமர் எனக்கு முக்கியம் இல்லை, ராமருக்கு நான் முக்கியம். ஸ்பஷ்டமாக சொல்கிறாப்பா. ஆஞ்சநேயர்கள் சொல்கிறா, கௌசல்யை விட, சுமித்ரை விட, தசரதரை விட என்னிடத்தில் தான் அதிகமான பிரீதி ராமருக்கு அப்படின்னு சொல்கிறா. சுந்தரகாண்டத்தில் வருது, நீங்கள் படித்து பாருங்கள். லக்ஷ்மணரை விட, கௌசல்யை விட, தசரதரை விட, எல்லாரை விட எனக்கு தான் என்னிடத்தில் தான் பிரீதி அதிகம், என்ன தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறான்னா, அப்போ அவளை தேடி வரமாட்டானா இல்லையா? வரமாட்டார் ராமர். வந்து தான் தீரணும், வேறு வழி கிடையாது. இப்படி பகவானை அடிமையாக்கக்கூடிய சக்தி பக்தனுக்கே உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது. அப்போது பகவானே அடிமையாகிறான்னா இந்த காமக்ரோதங்கள்லாம் செருப்பில் உள்ள தூசுக்கு சமானம் தானே. தூக்கி தட்டிட்டு போயினே இருப்பாங்களா அவங்களாம். அந்த பக்தர்கள்லாம், பாகவதர்கள்லாம், பரமம்சர்கள் ஆகிய பாகவதர்கள்லாம் செருப்பில் உள்ள தூசி மாதிரி தட்டி போட்டு போயினே இருப்பாங்களா அவங்களாம். இதை போய் யாருன்னா சட்டை பண்ணுவாங்களாம்? எப்படி அடிமையாவாங்க? ஏன்னா எல்லா இடத்துலையும் அன்பு காட்டுவாங்க, அது உண்மை. ஆனால் எதுக்கும் அடிமையாக மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் அன்பு காட்டுவாங்க, எல்லா இடத்துலையும் அன்பாக தான் பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் எதுக்கும் அடிமையாக மாட்டாங்க. மகான்களுக்கு அப்படியே சாஷ்டாங்க. மகான்களுக்கு இப்போ நான் சொல்கிறேனே, மகான்களுக்கு நான் அடிமை, மகான்களுடைய வார்த்தைகளுக்கு நான் அடிமை. மகான்கள் என்றைக்குமே நான் மகான்களுக்கு அடிமை தான். அப்போது மகான்களுக்கு பேச்சு கேட்பான். ஏன்னா அதில் அடிமையானால் தான் மற்ற விஷயங்களுக்கு, காமக்குலதங்களுக்கு அடிமையாக மாட்டான். மகான்களுக்கு அவருடைய வார்த்தைகள் அடிமையாகலை, பகவத் பக்திக்கு அடிமையாகாதனால தான் மற்றதுக்கெலாம் நீ அடிமையாகின்னு இருக்க. உலக விஷயங்களுக்கெல்லாம் அடிமையாகின்னு இருக்கிற, பணத்துக்கு அடிமையாகிற, பெண்ணுக்கு அடிமையாகிற, மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் கோபத்துக்கு அடிமையாகிற, லோபத்துக்கு, பொறாமைக்கு அடிமை, இதுக்கெல்லாம் அடிமையாகி ஆகணும், வேறு வழி கிடையாது. காமக்ரோதங்களுக்கு அடிமையாகி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா நீ தான் உண்மையான, நீ தான் மகான்களுக்கு அடிமையாகலையே. பகவானையும் மதிக்கலை, பகவானுடைய பக்தியும் மதிக்கலை, பகவானுடைய உபதேசங்களையும் மதிக்கலை, பகவத் பக்தியை பகவத் பக்தியில் நம்பிக்கை இல்லை உனக்கு. பகவான் நம்மளை காப்பாற்றுவான், பகவான் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கிறான், நம்மளை ஃபுல்லாக ரட்சிக்கிறான் நம்மளை அப்படின்ற நம்பிக்கை உனக்கு இல்லையே, உனக்கு விசுவாசம் இல்லையே. அப்போ நீ மற்றதுக்கெலாம் அடிமையாக தான் ஆகணும். இதில் தளர்த்து போச்சு அப்படின்னா, இதில் ஆட்டம் கண்டு போச்சுன்னா சொன்னேன், இந்த பக்தியில் ஆட்டம் கண்டு போச்சு, ஸ்திர புத்தி இல்லைன்னு சொன்னால், அப்போ நீ மற்றதெல்லாம் அடிமையாகி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. காமக்ரோதங்கள் ஆயிரக்கணக்கான விஷயங்களுக்கு நீ அடிமையாகணும். பல விதமான குழப்பங்களுக்கு, பல விதமான கஷ்டங்களுக்கெல்லாம் நீ அடிமையாக இருந்தால் இவனுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி தான் ஆகணும். இவங்களை போய் கூட கும்பிட்டு போட்டு தான் ஆகணும். அப்படின்னு தான் உன் பொழப்பு நடக்கும். ஆனால் பக்தர்கள் எப்படின்னா சுதந்திரமாக இருக்கும், எவனுக்கும் கை கட்டி பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவன் வேற ஒரு விஷயத்துக்கு அடிமையாயிட்டான், பாகவதர்களுக்கு அடிமையாயிட்டான். பகவானுக்கு கூட கிடையாது, பாகவதர்களுக்கு அடிமையாயிட்டான். அதான் சொல்கிறேன், அர்ஜுனனுடைய பக்தனே நாசம் அடைய மாட்டான் அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லலாம். பகவான் பக்தரோடு சொல்ல முடியாது. ஆனால் பகவானை ஆசிரித்த பக்தர்களுக்கு அடிமையாயிட்டான்னு சொன்னான், அவனுக்கு நமே பக்த பிரணஷ்யதி பிரதிஜானிஹி சத்தியம் பண்ணி சொல்லலாம், கேரண்டி. அப்போ குருவை ஆசிரிச்சு என்னத்தை ஏகநாதர் அவருடைய குருநாதரத்தில் சேவை செய்கிறார். தத்தாத்திரேயரே பிரத்யட்சமாகிறார். அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் பாட்டு சமயத்துக்கு கொண்டு போயின்னு இருக்கார். அம்மா தத்தாத்திரேயர் பார்த்தே இல்லையாப்பா? நான் பார்த்தேன், எனக்கு தத்தாத்திரேயரை விட நீங்கள் தான் முக்கியம், நீங்கள் தான் எனக்கு பெரிய தெய்வம் அப்படின்ட்டு குருநாதர் ஆசிரியர் ஏகநாதர். அதனால தான் கிருஷ்ணன் கண்டியா கிருஷ்ணா அடிமையாக வேலை செய்தான். கண்டியா கிருஷ்ணா கிருஷ்ணன் என்ன பண்ணான், வேலை செய்கிறான், 12 வருஷமாக வேலை செய்கிறான். அப்புறமா மகான்கள்லாம் பார்க்குறான், என்னன்னா பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கன் சாநித்தியமாகவே இல்லை. என்ன காரணம்னா, கிருஷ்ணன் எங்கே போயிட்டான், ஏகநாதர் வீட்டில் போய் கண்டியா கிருஷ்ணா வேலை செய்கிறான். ஆடாடா, உடனே போனால் மறைஞ்சிட்டான் பகவான். அவன் மறுபடியும் பண்டரிபுரத்துக்கு வந்துட்டான். ருக்மிணி தாயாரோட பகவான் பிரகாசிக்கிறாங்க. அதனால் அப்படியேப்பட்ட ஒரு குரு கிடைக்கணும், அப்படியேப்பட்ட வித்தை கிடைக்கணும். அப்புறமா அவன் எத்தனை நாளையும் அசைக்கப்பட மாட்டான். நம்ம அவனுக்கு பாகவதம் படித்தா படிக்காட்டிப்போம்,
ராமாயணம் பச்சைப்படி படிக்காடிப்போம். அந்த பாகவத்துடைய சாரமாகி கிருஷ்ணனை பிடிச்சிக்கின்றேன், ராமாயணத்துடைய சாரமாக ராமனை பிடிச்சிக்கின்றேன், அந்த ராமனை அந்தரத்துக்கள் வெய்யின்றேன். அப்போ நீ ராமாயணம் படித்தான்னா படிக்கலான்னு அந்த கதைகள் தான் உனக்கு தெரியுமே. அப்போ சீதைக்கு ராமன் அடிமையானாரா இல்லையா? சீதையை பற்றி ராமர் தான் ரொம்ப அழுதார், சீதையோடு அவளை அழலை. சீதை அழுதெல்லாம் கொஞ்சம் எதுக்கான அவர்கள் இம்சை பண்ணுறாங்கன்னு தான் அழுதா. எது அந்த ராட்சசிகள்லாம் இம்சை பண்ணுறாங்க பயந்துட்டா, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பயம் கூட அவளுக்கு இல்லை. ஏன்னா நினச்சா தன் கற்பக்னினால் அவளை எரிச்சிட முடியும், அந்த சாமர்த்தியம் அவளுக்கு இருக்குது. ராமனே எரிச்சிட முடியும். ஆனால் ராமருடைய உத்தரவு இல்லாமல் செய்யக்கூடாதுக்காக சைலண்ட்டாக இருக்கிறா. அதனால் அவர்கள் தன்னை கொண்டுடுவாங்களோ தின்னுடுவாங்களோ அப்படின்னு கூட பயம் கிடையாது. அவன் நினச்சா ஒரு க்ஷணத்தில் அந்த ராட்சசெல்லாம் பஸ்மாக்குறதே பஸ்மம் ஆகிடுவாங்க. அந்த சாமர்த்தியம் அவளுக்கு இருக்குது. இருந்தாலும் ராமர் உத்தரவு இல்லாமல் செய்யக்கூடாது சைலண்ட்டாக இருக்கிறா. அதனால் அந்த பிரபாவம் இருக்குது. வெளிப்புறமாக தான் அழறாளே தவிர அவள் மகாபிரபாவம் மகாசக்தி இல்லையாவா? பரமேஸ்வரியாச்சே. ராமர் பரமேஸ்வரனா அவள் பரமேஸ்வரியாச்சே. அவளால் என்னத்தை உலகத்தையே அடிச்சிட முடியும். இருந்தாலும் அவளை பக்திக்கு அந்த சக்தி உண்டு. ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. அம்பரீஷன் பதில் செய்தாரன்னா, சக்கராயத்தை கூப்பிட்டாரன்னா இல்லையே. பதில் செய்ய மாட்டாங்க. அவங்க பொறுத்துன்னு இருப்பாங்க, சிரமத்தை பொறுத்துருவாங்க. ஏன்னா ராமர் என்னை காப்பாற்றணுன்னா ராமனுக்கு அக்கறை வேணும், புரியுதா? அவன் வந்து காப்பாற்றட்டும், நான் என்னை காப்பாற்றின அவசியமே கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பக்தர்கள் அவங்களாம். அப்படின்னும் போது அம்பரீஷன் சத்திரியன் தானே, சத்திரியன் சண்டை போடலாமே. சத்திரியன் சண்டை பண்ண அந்த பேயை விசுவாச விரட்டி அடித்த உடனே ஆட்களை விட்டு அது பேயை தும்சம் பண்ணு, அது அடி இது அடி எதனா பண்ணலாமே. என்ன சச்சா அழகா அந்த இடத்த விட்டு அசையலையாம் அம்பரீஷன். ஏன்னா அடப்போயா, எப்போ சபைமான கிருஷ்ண பதம் என் மனசு அந்தரங்கத்தில் நான் கிருஷ்ணனை வச்சுட்டனோ, அவன் திருவடிகளை ஆசிச்சிட்டோம், இனிமேல் நான் ஏன் கவலை பண்ணோம்? என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய அவன் பகவான் அகம் பக்த பராதம் அதான் சொல்கிறான், நான் வசப்பட்டவன். அதை தெரிஞ்சுக்கின்னு தான் அவன் சைலண்ட்டாக இருக்கிறான் அம்பரீஷன். பகவானே பிரத்யட்சமாக தர்சனம்லாம் கொடுத்துட்டான், தர்சனம் கொடுத்துட்டு சக்கராயுதம் கொடுத்துட்டு போயிட்டான். அப்படின்னும் போது பகவத் சாட்சாத்காரம் பெற்றவன் அம்பரீஷன், பகவானுடைய இந்த சக்கராயத்தை பெற்றவன், எல்லாத்தையும் பெற்றவன். அப்போ எப்படி இருப்பான்? சைலண்ட்டாக தான் இருப்பான். என்னை காப்பாற்றினா அவனுக்கு லாபம், எனக்கு லாபம் கிடையாது. நான் பாட்டுக்கு கம்முன்னு என்னென்ன ஜம்முன்னு இந்த உடம்பு விட்டோன்னே நேராக வைகுண்டத்துக்கு போய் உட்காந்துருவேன். என்னை காப்பாற்றினா அவனுக்கு லாபம், எனக்கு எந்த விதத்துலையும் நஷ்டம் கிடையாது. உயிர் போனாலும் நான் வைகுண்டத்துக்கு போயிடுவேன், பிரச்சனையே இல்லை. பரதயோகேஸ்வரர் அப்படி தான் உட்காந்துட்டார். அவன் பார்த்து அடி விட்டுட்டான், அவ்வளோதான். இந்த தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கோ அவர்கள் பகவானால் ரட்சிக்கப்படுவார்கள். இதுதான் திருடபக்தின்னு பேர். இந்த திருடபக்தி ஏஷாம் தோ அந்த கதம் பாவம் பஜந்தே மாம் திருடவிரதாக அப்படின்னு கீதையில் பகவான் சொல்கிறார். அவனுடைய பாவங்கள் முடிவடைந்து விட்டதோ அவர்கள் தான் இந்த திருடமாக என்னை பஜிப்பார்கள், என்னை வழிபடுவார்கள், திருடவிரதத்தை கடைபிடிப்பார்கள் அப்படின்னு. அப்படி இருக்கணுமா ஒரு பக்தன், அப்படி இருக்கணுமா, அவ்வளோ திருட நம்பிக்கையா, இவ்வளோ திருட விசுவாசமா. பகவானே நான் நம்புகிறேன், நீ தான் காப்பாற்றணும், இந்த நோயிலேருந்து நீ தான் காப்பாற்றணும், இந்த கஷ்டத்தில் நீ தான் காப்பாற்றணும், இந்த நோயிலேருந்து நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு புலம்பி அழுவாங்க. தேவையில்லைன்றேன். ஏன்னா நீ காப்பாற்றுன்னு 1000 தடவை பிரார்த்தனை பண்ணுறதை விட நீ பாட்டு விட்டுடுன்றேன். அம்பரீஷன் என்ன பண்ணார்? பிரார்த்தனை பண்ணார், என்னை காப்பாற்று, என்னை பார்த்து மலையிலேருந்து கீழே தள்ளும்போது பிரகலாதன் பிரார்த்தனை பண்ணார், என்னை காப்பாற்று நாராயணா, எனக்கு பயமாக இருக்குது, இந்த மலையிலேருந்து கீழே வரும்போது பயமாக இருக்குது, மலையிலேருந்து கீழே பார்த்தா ஐயோ இவ்வளோ ஆழமா, இதுலேருந்து விழுந்தால் ஒரு எலும்பு கூட தேராதே, எனக்கு பயமாக இருக்குதுன்னு பிரகலாதன் சொன்னால் கிடையாது. நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம், நாராயண ஹரி நாராயண லக்ஷ்மி நாராயண ஹரி நாராயண லக்ஷ்மி நாராயண ஹரி நாராயண லக்ஷ்மி நாராயண அப்படின்னு அவ்வாடு பாடினு சொல்கிறான். மலையிருந்து கேட்குறதுல பூமாதேவி அழகாக தாங்கிட்டான். என் செல்லமே உன்னை பாடுற பக்தர்கள் தாண்டா பார்க்குறது, உன் ஸ்பரிசம் படும்போது எனக்கு சுகமாக இருக்குதான். இந்த இரண்டே வருஷம் தடால் புடல் நடக்கும்போது எனக்கு பயம், அப்படியே பாரம் எனக்கு தாங்க முடியலடா. அந்த துஷ்டர்கள் தானே எனக்கு பாரமாக இருக்காங்க. ஆனால் உன் பாதம் படும்போது எனக்கு எவ்வளோ மெத்துன்னு இருக்குது தெரியுமா, எவ்வளோ சுகமாக இருக்குங்க. இது மாதிரி சாதுக்கள் கிடைக்கலையேன்னு தாண்டா நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னு மடியில் வச்சுன்னு கொஞ்சம் சொல்கிறா பூமாதேவி. அந்த குழந்தை, நீ போடா, உனக்கு பகவான் எப்பவும் ரட்சகம் செய்வான்டா, உனக்கு எந்த ஆபத்தும் வராது, நீ கவலைப்படாது பிரகலாதா அப்படின்னு சொல்லிட்டு தடவி கொடுக்குறான். அந்த பிரகலாதன் அருமையாக போகிறான், சந்தோஷமாக போகிறான். நாராயணா அவன் பாட்டு பகவான் நாமா சொல்லிட்டு போகிறான். அதுதான் பக்தி.
அந்த பக்தனுக்கு பகவான் எப்படி எப்படி விழுந்தாராம் ஸ்ரீ அண்ணா அழகாக வர்ணித்து சொல்லுவார் இந்த இடத்துல. ஒரு பூவானது, இந்த பிரகிருதியில் வைஷமியம் இருக்குது. ஒரு ஆள் விழுந்தானா உடனே என்ன பண்ண, விழுந்து உடனே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஆனால் ஒரு பூ வந்து ஒரு மரத்துலேருந்து பூ விழுதுன்னா அது எப்படின்னா சிரிச்சுட்டே அழகாக மெல்ல மெல்ல காற்றுல அசைஞ்சின்னு அழகாக வந்து அந்த பூ வந்து நிலத்தில் விழுந்தால் அது சிரிச்சின்னு அழகாக பூத்து மலர்ந்த புஷ்பமாக அழகாக இருக்குது இல்லையா பார்க்குறதுக்கு. அது மாதிரி விழுந்தாராம் பிரகலாதன். பூமாதேவி அப்படி தாங்கிட்டாலாம் பிரகலாதன். அப்படின்னா அந்த பக்தி தான், அந்த பக்தி வேணும். சதா வைகுண்ட, அதான் வைகுண்ட சிந்தா சபல சேதனகா. அந்த வைகுண்டனை அப்படி ஹிருதயத்தில் வைக்கணுமா, அப்படி கிருஷ்ண பக்தி பண்ணணுமா. அந்த அந்தரங்க பக்திக்கே பகவான் வசமாகும். வேறு ஒன்று புஸ்தகம் படிச்சிருந்தானா பிரகலாதன் புஸ்தகம் படிச்சிருந்தான். ஏக வச்சனம் ரச்சனம் ஏக வச்சனம் என்னன்னா ஜெயதி ஜெகதி மாயாம், உலகமாய ஜெயிச்சிட்டான் அவன். ஜெயதி ஜெகதி மாயாம் யஸ்ய காயாதவஸ்தே வச்சன ரச்சனம் ஏகம் கேவலம் ச ஆகலைய த்ருவபதமபி யாதோ யத்கிருபாதோ த்ருவோ அயம் சகல குஷல பாத்திரம் பிரம்மபுத்திரம் நதாஸ்மி. அந்த கையாது புள்ள பிரகலாதன் வச்சன ரச்சனம் ஏகம், அந்த கிருஷ்ணனை பிடிச்சிக்கோ அந்த நாராயணனை பிடிச்சிக்கோன்னு சொன்னார். பிடிச்சிட்டான், அவள் தான் அதை பிடிச்சா. அப்போ நான் புஸ்தகம்லாம் படிச்சுன்னு இருக்கலாமே, பாகவதம் ராமாயணம் அந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம்லாம் படிச்சுன்னு இல்லாமல் என்ன புஸ்தகம் படிச்சுருந்தானோ ஒரு புஸ்தகம் படிக்கல. அவன் பாட்டுக்கு நாராயணா நாராயணா அந்த ஒரே ஒரு நாமத்தை பிடிச்சிங்கன்னா அந்த பகவானை தியானம் பண்ணால் எப்போத்தாலும் அந்த பகவத் சிந்தனையில் கொச்சித் ருததி வைகுண்ட சிந்தா சபல கொச்சித் ஹசதி கொச்சித் ருததி அப்படின்னு தனிமையில் பகவத் தியானத்திலேயே மூழ்கிட்டான் பிரகலாதன். அவனுக்கு அதை தவிர வேறு எதுவுமே தெரியல. இந்த நிலை சித்தித்து விட்டது. அப்போ அவன் எதுக்கு போய்விட்டான், அப்பா போட்டு மதிக்கிறான். அது எவ்வளோ பேர் சிறையில் அடிச்சு வச்சுக்கிறான் தெரியுமா அவன், சாதுக்கள் எல்லாம். எத்தனை வீட்டுகளுக்கு தீ வச்சுருக்கான் தெரியுமா அவன், எவ்வளோ பிராமணர்களுக்கு அப்படிலாம் விரட்டி அடிச்சான். ஆனால் இவனுக்கு தீ வச்சா இவன் எரிய மாட்டேன்றான் பிரகலாதன், நெருப்பில் போட்டான். ஆனால் தன்னை காப்பாற்றிக்கணுன்ற எண்ணம் கூட இல்லாமல் பகவானத்தில் தன்னை ஒப்படைச்சு அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு அவனே காப்பாற்றுதலாக இருக்கிறான். அப்போ ராமச்சந்திரமூர்த்தியை நினச்சின்னு இருக்கிற சீதைக்கு லங்க பொழுதும் தீ அடிச்சிருக்கார். ஆனால் சீதை இருக்கிற மட்டும் எரியாமல் போயிடுச்சான். அது எப்படி எரியாமல் போகணும்னா அவள் ராமநாமத்தை ஸ்மரிக்கிறா, ராம தியானத்தில் மூழ்கி இருக்கிறா. அவள் எப்படி எரிக்கும், நெருப்பு எரிக்குமா? இவளுக்கு கற்புன்ற நெருப்பு இருக்கே, அப்படிப்பட்ட கற்பு நெருப்பில் இவள் பிரகாசிக்கிறாளே, இந்த ஒரு நெருப்பு எரிக்குமா? சாதாரண நெருப்பு அக்னி பகவானை எரிச்சிடுவானா? அவளை கண்டு அக்னி பகவானே பயந்து நடுங்குவார் யார், சீதையை பார்த்து. அப்படி இருக்கும்போது அந்த அசோகவனத்தில் நெருப்பு வச்ச உடனே லங்கம் முழுவதும் எரிஞ்சுது. ராவணனிடம் இன்க்ளூடிங் ராவணன் ஹவுஸ், ராவணனுடைய அரண்மனையோடு சேர்ந்து பட்டுன்னு விமானங்கள்லாம் வெடிக்குது, எல்லாமே எரிஞ்சு போச்சு. ஆனால் சீதை இருக்கிற இடம் மட்டும் எரியலை, ஆஞ்சனுடைய வாளும் எரியலை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். எரியாத வாளில் தான் எல்லாம் இவ்வளோ பேருக்கு தீ வைக்கிறார். ஆனால் வாள் எரியலை, வாளில் ஒரு முடி கூட கருக்கலை. அப்படி லங்கைக்கு தீ வைக்கிறார் ஆஞ்சநேய சுவாமின்னா அதான் பக்தின்னு பேர். அப்போது ஆஞ்சநேயருடைய வாழும் சுடலை, சீதை இருக்கிற இடமே எரியல அப்படின்னா இதிலேருந்து தெரிஞ்சுக்கும். ராம பக்தியினுடைய பவரை இதிலேருந்து தெரிஞ்சுக்கும், ராமநாமத்தினுடைய பவரை இதிலேருந்து தெரிஞ்சுக்கும். அதுதான் சீதை பண்ணான். அந்த பக்தியினுடைய சக்தியை இதிலேருந்து தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் சரித்திரங்கள் இல்லையா, சத்தியம் தானே. அப்போது அந்த ராம பக்தி அப்படி ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய ரக்ஷிதா ஸ்வஜனஸ்ய ரக்ஷிதா ஸ்வதர்மஸ்ய அப்படிப்பட்ட பரந்தபா, எதிரிகளை தபிக்க செய்யக்கூடியவனாகிய பரந்தவனாகிய அவர் தான் எல்லாருக்கும் ரக்ஷகன். ஆனால் ரக்ஷிதா ஸ்வஜனஸ்ய தன் பக்தர்களை அவளுக்கு தனியாக கவனம், அவங்களுக்குன்னு தனி கவனம் எடுத்து அவங்கள அப்படி ரட்சிக்கிறாராம் ராமச்சந்திரமூர்த்தி. ஏன்னா அது தன்னுடைய ஸ்வதர்மமாக வச்சிருக்காராம் ராமர். ரக்ஷிதா ஸ்வதர்மஸ்ய, அது தன் ஸ்வதர்மமாக, அது திருட விரதமாக பக்தர்களை ரட்சிப்பது, அவருக்கு அபயம் கொடுக்குறது, பயமற்ற நிலை உண்டாகுதுன்னு தன்னுடைய விரதமாக வச்சிருக்காராம் ராமர். யாருன்னா அப்படிப்பட்ட அந்தரங்க பக்தர்களுக்கு அப்படிப்பட்ட ரக்ஷகனாக ராமன் இருக்காராம். அப்படிப்பட்ட பக்தர்கள் தைரியமாக சொல்லலாம், எதிர்காலத்துலேயும் பயம் இல்லை, இப்போவும் பயம் இல்லை,
இன்றைக்கி எப்படி காப்பாற்றுறானோ இதே மாதிரி எதிர்காலத்துலேயும் காப்பாற்றுவான் அப்படின்ற கேரண்டி பக்தர்களுக்கு உண்டு. தைரியமாக இருக்கலாம். இன்றைக்கி எப்படி பகவான் உன்னை காப்பாற்றலாம், இது மாதிரி எதிர்காலத்துலேயும் காப்பாற்றுவான் அப்படின்ற தைரியமாக சொல்லுவாங்க அவங்க. இனிமேல் தான் நான் காமக்ரோதங்களுக்கு அடிமையாக மாட்டேன், நான் எதுக்குமே அடிமையாக மாட்டேன் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் அவங்க. அந்த திருட பக்தி, அந்த திருட நிச்சயம், அந்த திருட விரதம் யார் மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு புஸ்தகம்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லை. அவர்கள் நிறைய சத்சங்கம்லாம் போனால், அங்கெல்லாம் போனால் எதுக்கு சத்சங்கம் போனேன், இந்த திருட பக்தி உண்டாகிறதுக்காக தான். இது உண்டாயிடுச்சுன்னா அது பிறகு எல்லா சத்சங்கத்துலேயும், அதான் சத்சங்கத்தை உதாசீனப்படுத்தல, சத்சங்கத்தில் இருக்கணும். ஆனால் சத்சங்கத்தில் இருக்கணும், ஆனால் அதே சமயத்தில் எதுக்கும் அடிமையாகக்கூடாது. பகவான் ஒருத்தனுக்கு தான் அடிமையாகணும், பக்தர்களுக்கு அடிமையாகணும். எதுலேயும் போய் நம்ம மனசு புண்படுத்துறாங்க அது இது அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயுமே சாரத்தை கிரகிச்சிக்கணும். எல்லா சத்சங்கத்துக்கும் போனோம், அதில் உள்ள சாரத்தை கிரகிக்கிறவனாக இருக்கணும். சாரத்தை மட்டும் கிரகிச்சுட்டு அசாரத்தை தள்ளிடணும். அவர்கள் காழ்ப்புணர்ச்சியோடு பேசுறது, அவர்களை பற்றி குறை சொல்கிறது, ஏன் குருமார்லேயே குறை சொல்கிறாங்க, சரி அதெல்லாம் தள்ளிடணும். தள்ளிட்டு அதில் உள்ள சாரம் கிருஷ்ண பக்தி, அதில் உள்ள ராம பக்தி என்ற சாரத்தை மட்டும் கிரகிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருந்தால் நீ எல்லா சத்சங்கத்துக்கும் போகலாம். ஆனால் எல்லா சத்சங்கத்துலையும் இருக்கிறேன், எல்லா சத்சங்கத்துலையும் இல்லை. எல்லா சத்சங்கத்துலையும் இருக்கிறேன், ஆனால் எல்லா சத்சங்கத்துலையும் இல்லை. ஏன்னா அது உள்ள சாரத்தை மட்டும் கிரகிக்கிறதுனால. நீ சார கிரகியாக இருந்துட்டேன்னா சாரங்கேயவ சார புக்கு, அதுதான் பரிசுத்த ராஜாசை தான் மகான்கள்லாம் அதான் கடைப்பிடிச்சாங்க. அப்படி நம்ம கடைப்பிடிக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீ பக்தியை உன்னுடைய பக்தி யாராலையும் அசைக்கவே முடியாது. உன் பக்தியை யாராலையும் அசைக்க முடியாது. நீ ஸ்திரமாக இருக்கலாம், ஜம்முன்னு இருக்கலாம், சுதந்திரமாக இருக்கலாம். ஏன்னா எதுக்கு உனக்கு தோல்வி வந்தாலும் வெற்றி வந்தாலும் என்ன, தோல்வி வெற்றிலாம் இந்த தேகத்துக்கு அண்ணாண்ட தானே, இந்த தேகத்துக்கு அண்ணாண்ட தானே, என்னுடைய ஆத்மாவுக்கு அண்ணாண்ட தானே இதெல்லாம் இருக்குது. எனக்கு ஆத்மாவை சார்ந்தது கிடையாது. இதெல்லாம் இப்போ கிருஷ்ண பக்திக்கு இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது. இதில் வெற்றி வந்தான்னா தோல்வி வந்தால், லாபம் வந்தால் நஷ்டம் வந்தான்னா, இதில் ஒரு 10,000 ரூபா லாபம் வருதுன்னா லாபமும் பெரிய விஷயம் இல்லை, நஷ்டமானாலும் 10,000 நஷ்டமாயிடுச்சுன்னா அதனாலையும் கவலை இல்லை அப்படின்னு பக்தர்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரே லாபம் என்னென்னா பகவான் கிடைச்சிது ஹிருதயத்தில். எது நஷ்டம்னா பக்தி இழந்துட்டாலும் நஷ்டப்படுவாங்க, அப்படியே துடிச்சு போயிடுவாங்க. தண்ணி தான் அவளுக்கு ஆதாரம், தண்ணி தான் மீனுக்கு ஆதாரம். அந்த தண்ணியிலேருந்து வெளியேற்று போட்டால் எப்படி துடிச்சு போயிடுவாங்களோ, துடிச்சு போயிடுமோ அந்த மீனானது, அது மாதிரி பக்தி விட்டு விளக்குனா தான் அவங்க துடிச்சு போயிடுவாங்க. ஒரு க்ஷணம் பக்தி விட்டு இருக்க மாட்டாங்க. 3D யுகா இது, அது யுகமாக தோன்றும். அப்படியேப்பட்ட ராம பக்தர்கள் தலைச்ச சீதைக்கு அவையும் கவலைப்படணும், அவளை காப்பாற்றியதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவளை காப்பாற்ற ஒருத்தர் இருக்கானே, நாதனற்றவர்களாகிய மற்றவர்கள்லாம் தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்ள வேண்டும். அவர்கள் கடுமையாக உழைக்கணும், கஷ்டப்படணும், எல்லாம் பண்ணி அவள் அப்படின்னா அவர்களுக்காக தங்களுக்கு தாங்களே தான் அழுதுக்கணும். அப்படின்னா அவர்களுக்காக அவர்களே தான் அழுதணும், அவர்களுக்காக அவர்களே தான் வேதம் பண்ணணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அவர்களெலாம் நாதனற்றவர்கள், பகவானை நம்பாதவர் இருக்கிறவங்களுக்கு அந்த நிலைமை ஏற்படும். நான் நாதன் உள்ளவனாச்சே, நான் ஏன் கவலை பண்ணணும், எனக்கு தான் கவலைப்படுற ஒருத்தர் இருக்காரு, ராமர் இருக்காரு, நான் ஏன் எனக்காக கவலை பண்ணணும், நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்பா எனக்கு கவலை வந்தால் என்னை விட 10 மடங்கு கவலைப்படுறவன் அவன். சீதை கவலைப்பட்டதை விட ராமர் அழுது தான் அதிகம். ஆனால் அதையே போதலைன்றார். ஏன்னா அந்த ஆத்மாவை கரையேற்றதில் அதிக சத்து, ஏன்னா குருமாருக்கு தான் ரொம்ப பொறுப்பு அதிகமாக. ஒரு ஆத்மாவை கரையேற்றதில் பகவானை விட பகவானுடைய பக்தராகி அந்த குருநாதர் இருக்கா இல்லையா, அந்த குருநாதர் தான் பொறுப்பு அதிகமாக. இவருடைய பாபத்தெல்லாம், அந்த சிஷ்யனுடைய பாபத்தெல்லாம் வாங்கிப்பார் அந்த குருநாதர். அதனால் ராமருடைய கருணையை விட குருநாதருடைய கருணை தான் அதிகம். அதனால் ஆஞ்சநேயர் சொல்கிறார், அவர் அழுதது போதலை, நான் அழறேன் பாருன்னு அவர் அழுது காமிக்கிறார். ஆஞ்சநேயர் சொல்கிறார் அழுதது போதலையாம். அப்படியேப்பட்ட தெய்வத்தை பிடிச்சார் அவர் ராமரை. அப்படி சொல்கிறார், ராமர் அழுதது அவ்வளோ அழுதாரண்ணா, அது போதலை அப்படின்றார். ஏன்னா இவளுக்கு இன்னும் கூட அழலாம், இவள் அப்படியேப்பட்ட பக்தி அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்கிறாருன்னா இதுலேருந்து தெரிஞ்சுக்கோ. அப்போ நம்ம பக்தி எப்படி இருக்கணும். அப்போது பகவானை விட பகவான் பக்தர்களுக்கு கருணை அதிகம் இல்லையா. அதனால தான் ஆஞ்சநேயர் சொல்கிறார் அழுதது போதலைன்றார். ராமர் இவ்வளோ நேரம் உயிரை வச்சுன்னு இருக்காரு ராமர், இவள் பிராணத்தியாகம் மனத்துக்கு ஓடியாந்துட்டான். அப்போ இவ்வளோ நேரம் ராமர் மட்டும் உயிரோடு இருக்காரு, அது எப்படி? அப்போ அவளை விட அவளை பிரிஞ்சு இருக்குதுன்னு சொல்லிட்டு ராமர் நெத்தி உயிரை விட்டுருக்கணும். அப்படி அந்தளவுக்கு கவலைப்பட்டிருக்கணும் சீதை நினச்சி. அப்படின்னும் போது அது எங்கேயோ போயிடுச்சு அந்த பக்திலாம். அதெல்லாம் பராகாஷ்டை, அதெல்லாம் உயர்ந்த நிலை. அந்த நிலைக்கு நாம் உயர்ந்து வர்றது ஒரே வழி என்னன்னா
மகான்களை அப்படிப்பட்ட பக்தர்களை பற்றி பேசணும். அப்படிப்பட்ட பராகாஷ்டில் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கிற பக்தியை பற்றி பேசினா தான் நம்மளுக்கு அந்த பக்தி நம்மளை சித்திக்கும். அப்போ உங்களுக்கு என்னுடைய புலன்கள் நீங்கள் எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் ஆகிடுவீங்க. எல்லாருக்கும் இந்த பக்தி பிரகாசிக்காது. ஆனால் யார் இது மாதிரி பக்தியை பற்றி பேசுகிறாங்களோ, இது மாதிரி பக்தர்களை பற்றி, இந்த தூய பக்தர்களை பற்றி, பிரகலாதம் போல், சீதையை போல், ஆஞ்சநேயர் போல் திட பக்தர்களை பற்றி பேசுகிறாங்களோ, கண்டிப்பாக அந்த பக்தி அவங்களுக்கு சித்திக்கும். கண்டிப்பாக அவர்கள் தைரியமாக சொல்லுவாங்க. எதையும் சுலபமாக ஜெயதி ஜெகதி மாயாம், உலக மாயை சுலபமாக ஜெயிச்சிடுவாங்க அவங்க. மாயாம் வேதாம் தரந்திதே, மாயை கடந்து விடுவார்கள், என்னையே சரணம் அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அதான் விஷயம். சரி, ஓகே. நான் எதையோ ஆரம்பித்து கடைசியில் அதனுடைய நோக்கம் என்ன, அது எதனால் சித்திச்சது அப்படின்றதும் சொல்லிட்டேன், எதனால் அந்த நிலை சித்திக்குன்றதும் சொல்லியாச்சு. இதுதான் விஷயம். அவ்வளோதான், சிம்பிள் விஷயம். இதை ஃபாலோ பண்ணாவே போதுமானது. அதனால் பகவானுக்கு தான் நாம் தேவையே தவிர, வெளிப்புறமாக சொல்லுவாங்க பகவான் தேவையில்லைன்னா, ஆனால் அந்தரங்கத்தில் பகவானை தவிர வேறு எதுவும் தேவையில்லைன்னு இருப்பாங்க பக்தர்கள். அப்படி இருக்கணும். அதான் திருட பக்தின்னு பேர். அவ்வளோதான். சரி, ஓகே. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். श्री राम नाम संकीर्तन की जय, श्री सीताराम प्रभु की जय, आंजनेय स्वामी की जय. राम 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 राम. ब्रह्म श्री सुंदर कुमार स्वामी की जय, श्री प्रेमेंद्र सदगुरु महाराज की जय, सकल साधु मणि की जय, आंजनेय स्वामी की जय. राम 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 राम.